ஓம் சாந்தி சிஸ்டர். குஷி குஷியா இருக்கிறீங்களா? ஓம் சாந்தி பிரதர். குஷியா இருக்கிறோம். ஓகே சிஸ்டர். இன்னைக்கு வந்து நாம 15/6/2026 சாக்கார முரளி பார்க்க போறோம். ஸோ அதை படிங்க சிஸ்டர். இனிமையான குழந்தைகளே, அமர பாபா உங்களுக்கு ஞானத்தின் 3வது கண் வழங்க வந்துள்ளார். இப்பொழுது நீங்கள் 3 காலங்களையும் 3 உலகங்களையும் அறிந்துள்ளீர்கள். ஓகே. ஆன்மீக ஸோ நமக்கு வந்து கண்ணில்லாதவர்களுக்கு கண் காட்டுங்கள் பிரபுவே அப்படின்னு பாடினதுக்கான பலன்லாம் இப்பதான் கிடைக்குது. என்னன்னா எது உண்மை எது பொய்னே தெரியல. இப்பதான் வந்து சொல்றாரு எது உண்மை எது பொய். உங்களுக்கு நடக்கிறதெல்லாம் அநியாயம் கிடையாது, கர்மத்தின் விதிப்படி கரெக்டா நடக்குது. இப்ப உங்களுக்கு எதிர்காலம் நல்லா இருக்கணும்னா இப்ப கர்மத்தை நல்லா பண்ணுங்க. என்ன நடந்தாலும் குஷி இழக்கக்கூடாது, என்ன நடந்தாலும் அமைதி இழக்கக்கூடாது. அதுக்காக தான் 3 கால ஞானத்தை கொடுக்கிறார். 3 உலகங்களையும் பத்தி சொல்றார். அடுத்து நீங்க போக வேண்டியது சூக்ஷ்ம லோகம். அங்க வந்து அமைதியா இருப்பாங்க. அப்ப அப்படி நீங்க அமைதியை பிராக்டிஸ் பண்ணுங்க. அமைதியா இருப்பாங்களே தவிர எண்ணங்கள் இருக்கும், சக்தி கொடுப்பாங்க, காரியங்கள் நடக்கும். பட் அமைதியா காரியம் நடக்கும், பேச்சு இருக்காது. ஸோ அந்த மாதிரி இப்ப பிராக்டிஸ் பண்றதுக்காக தான் அதை பற்றிய ஞானத்தையும் கொடுக்கிறார். அதுக்கு அடுத்தது பரந்தாமம், அங்க எதுவுமே இருக்காது. ஸோ அங்கதான் ஃபைனலா போறோம், அதுக்கும் பிராக்டிஸ் பண்ணணும். அப்புறம் சொர்க்கம், அங்க வர்றதுக்கு தெய்வீக குணங்கள் இருக்கணும், இப்போ அதையும் நிரப்பிக்கணும். ஸோ இந்த 3 உலகத்தின் ஞானத்தையும் பாபா கொடுக்கிறார். ஸோ 3 உலகன்றது வந்து கலியுகத்தின் ஞானம் கிடையாது, அதுதான் ஆல்ரெடி இருக்கிறோமே. சத்தியுகத்தின் ஞானத்தை கொடுக்கிறார். ஓகே சிஸ்டர், இப்ப கேள்வி பதில் படிங்க. கேள்வி: ஆன்மீக தந்தை ஆத்மாக்களுக்கு ஆஸ்தியை எந்த ஆதாரத்தில் அளிக்கிறார்? பதில்: படிப்பின் ஆதாரத்தில். எந்த குழந்தைகள் நல்ல முறையில் படிக்கிறார்களோ, தேக அபிமானத்தை விடுத்து ஆத்ம உணர்வில் இருப்பதற்கான முயற்சி செய்கிறார்களோ, அவர்களுக்கு தான் தந்தையின் ஆஸ்தி கிடைக்கிறது. லௌகீக தந்தை ஆண் குழந்தைகளுக்கு மட்டுமே ஆஸ்தி அளிப்பார். ஆனால் பரலோக தந்தையின் சம்பந்தம் ஆத்மாக்களுடன் கூடியது. எனவே ஆத்மாக்களுக்கு ஆஸ்தி அளிக்கிறார். ஏன்னா எல்லாரும் ஆத்மா தான். இந்துவா இருந்தாலும் சரி, கிறிஸ்டினா இருந்தாலும் சரி, அமெரிக்கால இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி. அப்ப அவருக்கு வேற்றுமை வராது. ஏன்னா நான் ஆத்மாவை தான் பாக்குறேன்றார். இப்ப ஆஸ்தி கொடுக்கணும், ஆனா ஒரே மாதிரி கொடுக்க கூடாது. ஏன்னா ராஜ்யம் இல்லையா? அப்ப எதன் ஆதாரத்துல கொடுக்கறாங்க? ஏன் ஒருத்தரை மட்டும் பணக்காரங்களா படைக்கிறாங்க, ராஜாவா படைக்கிறாங்க? பாபா சொல்றாரு படிப்பின் ஆதாரத்துல. இப்ப அந்த படிப்பை நல்லா தாரணை பண்ணி யாரு தேக அபிமானத்தை விட்டுட்டு ஆத்ம உணர்வுல இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான், எந்த அளவுக்கு ஆத்ம உணர்வுல இருக்கிறாங்களோ அந்த அளவுக்கு ஆஸ்தி கிடைக்கும். நேத்து சொன்னார் இல்லையா, பாபாவுடைய இதே சிம்மாசனத்துல எவ்வளவு நேரம் இருக்கிறீங்க, பாபா வழிபடி நடக்கிறது தான் சிம்மாசனத்துல இருக்கிறது. அதற்கேற்பதான் ஆஸ்தி கிடைக்கும். இங்க ஆண் பெண் வித்தியாசம் எல்லாம் கிடையாது. ஏன்னா பாபா வந்து ஆத்மாவை தான் பாக்குறார். படிச்சா ஆஸ்தி. அவங்க ஆணா இருக்கலாம், பெண்ணா இருக்கலாம், திருநங்கையா இருக்கலாம், வேற நாட்டை சார்ந்தவரா இருக்கலாம், எதையும் பாக்குறது இல்ல. பாபா சொல்றதை கேட்டா ஆஸ்தி. அது என்னன்னா ஆத்ம அபிமானி ஆகணும், அவ்வளவுதான். பாடல் அது சொல்லுங்க சிஸ்டர். போலாநாத்தை விட தனிப்பட்டவர். போலாநாத்தை விட தனிப்பட்டவர் யாரும் கிடையாது. போலாநாத்னா கள்ளங்கபடமற்றவர். இவரை மாதிரி கள்ளங்கபடமற்றவர் உலகத்துல யாருமே இருக்க முடியாது. கொடுக்கிறார் கொடுக்கிறார் கொடுக்கிறார், தனக்குன்னு எதுவுமே எந்த லாபமும் கிடையாது. நாம வந்து எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அவர் நிந்தனை தான் பண்ண போறோம். அவர் எங்கும் நிறைந்தவர்னு சொல்லதான் போறோம். நானே கடவுள்னு சொல்லதான் போறோம். தெரிஞ்சே தான் கொடுக்கிறார், நிந்தனை பண்ணவங்களுக்கே கொடுக்கிறார். இந்த மாதிரி தனிப்பட்டவர் உலகத்துல யாருமே இருக்க முடியாது. இல்ல, எங்கும் நிறைந்தவர்னு நம்ம சொல்றோம், ஆனா அப்படி கிடையாது அப்படின்னு தான் முஸ்லிம்கள் சொல்றாங்க. அப்ப அவங்க நிந்தனை பண்ணல.
ஆனாலும் அவங்களுக்கு ஆஸ்தி கிடைக்கல. இது எவ்வளவு பெரிய விஷயம். ஏன்னா, இதுவரைக்கும் நீங்க நிந்தனை பண்ணீங்களா இல்லையான்றது முக்கியம் இல்ல. இப்ப அப்பாவ அடையாளம் கண்டுக்கிட்டீங்களா? அவர் சொல்ற மாரி நடக்கிறீங்களா? இது எவ்வளவு பெரிய அதிர்ஷ்டம் இல்லையா? உலகத்திலே மிகப்பெரிய பாவம்லாம் நம்ம தான் பண்ணியிருப்போம். ஆனா நமக்கு தான் ஆஸ்தி ம். கிடைக்குது. அதனால தான் மோசஸ கொலைகாரனா காட்டுவாங்க. வால்மீகிய வழிப்பறி கொலைக்காரனா காட்டுவாங்க. ஸோ இப்படிப்பட்டவர்களுக்கு தான் ஆஸ்தி கிடைக்குது. அதனால தான் போலாநாத்ன்றார். அத படிங்க சிஸ்டர். ஓம் சாந்தி. இந்த மரண உலகத்திலிருந்து அமரலோகம் செல்வதற்காக ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தையிடமிருந்து அமர கதையை கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நிர்வாண தாமத்திற்கு அமரலோகம் என்று கூறப்படுவதில்லை. அமரலோகம் என்றால் அங்கு நீங்கள் அகால மரணம் அடைவதில்லை. எனவே அதற்கு அமரலோகம் என்று கூறப்படுகிறது. ஆன்மீக தந்தைக்கு அமர்நாத் என்று கூறப்படுகிறது. நிச்சயம் அமரலோகத்திற்கு அழைத்துச் செல்வதற்காக மரண உலகத்தில் தான் கதை கூறுவார். சூப்பர், சூப்பர். இத பாபா வந்திருக்கிறதே மரணமே இல்லாத உலகத்துக்கு அழைச்சிட்டு போறதுக்கு தான். அப்ப அது மரணம் இருக்கிற உலகத்துல தானே அழைச்சிட்டு போ முடியும். இல்லையா? துக்கம் இல்லாத உலகத்துக்கு யார் அழைச்சிட்டு போவாங்க? துக்கத்துல இருக்கிறவங்கள தான் அழைச்சிட்டு போக முடியும். ஸோ அதுக்காக அமர கதைய சொல்றார். நீங்க எப்படியெல்லாம் இருந்தீங்க தெரியுமா? அததான் அங்க ராமாயணத்துல ராமருடைய மகனுக்கு கதை சொல்ற மாதிரி ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்ப எது அமரலோகம்? நிர்வாண தாமமா? அப்படின்னா கிடையாது. சத்தியுகத்தை தான் அமரலோகம்னு சொல்றோம். இல்லையா? அங்க நிர்வாண தாமத்துல எந்த நடிப்புமே கிடையாதே. அங்க இருந்தா என்ன? இறந்தா என்ன? அப்ப சத்தியுகத்துல தான் அமரலோகம்னு சொல்றோம். ஆனா அந்த அமரலோகத்துக்கு அழைச்சிட்டு போறவர் தான் அமர்நாத். அழிவற்றவர். ஏன்னா நம்ம எப்பவும் அமர்நாத்தா இருக்க போறது கிடையாது. கண்டிப்பாக அமரலோகத்துக்கு அழைச்சிட்டு போறதுக்காகத்தான் இந்த மரண உலகத்துல இந்த கதையை சொல்றார். படிங்க சிஸ்டர். 3 கதைகள் பாரதத்தில் தான் பிரசித்தமாக உள்ளன. அமரக்கதை, சத்யநாராயணனின் கதை, 3வது கண்ணின் கதை. பக்தி மார்க்கத்திலோ 3வது என்பதன் பொருளை யாரும் புரிந்து கொள்வதே இல்லை. ஞானத்தின் 3வது கண்ணை ஞான கடலான அமரபாபாவை தவிர வேறு யாருமே கொடுக்க முடியாது. இது கூட பொய்யான கதைக்காக கூறுகிறார்கள். நமக்கு இப்பொழுது ஞானத்தின் 3வது கண் கிடைத்துக் கொண்டிருக்கிறது என்பதை இனிமையிலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகள் தெரிந்து கொண்டுள்ளீர்கள். அந்த 3வது கண் மூலமாக 3 காலங்கள், 3 உலகங்களை நீங்கள் அறிந்து கொண்டுள்ளீர்கள். மூலவதனம், சூட்சும வதனம், ஸ்தூல வதனத்தை நிறைய பேர் அறிந்துள்ளார்கள். ஆனால் 3 காலங்களின் முதல் இடை கடையை யாருமே அறியாமல் உள்ளனர். இப்பொழுது இனிமையிலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தையிடம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நாம் அவருடைய குழந்தைகளாக ஆகியுள்ளோம். ஒரே ஒரு முறை ஆன்மீக குழந்தைகளாகிய உங்களுக்கு ஆன்மீக தந்தை கிடைத்துள்ளார். ஆத்மாக்களுக்கு கற்பிக்கிறார். மற்ற எல்லோரும் தேக உணர்வுடன் இருக்கும் காரணத்தால் நான் இதை படிக்கிறேன், நான் அதை படிக்கிறேன் என்று கூறுவார்கள். தேக உணர்வு வந்து விடுகிறது. இப்பொழுது நீங்கள் நல்ல பாபா 3வது கண்ணை பத்தி அர்த்தம் சொல்றாரு. 3வது கண் மூலமாக பக்தி மார்க்கத்திலே 3வது கண் கதை இருக்குது. ஆனா அதுக்கு அர்த்தம் கிடையாது. இங்க ஞானத்துல 3வது கண்ணின் கதைன்றது ஞானம்தான். அது அமர பாபாவை தவிர, அதாவது அழிவற்ற தந்தையை தவிர யாருமே கொடுக்க முடியாது. இந்த 3வது கண் மூலமாக நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா, முக்காலம் பற்றிய ஞானமும் 3 உலகத்தை பற்றிய ஞானமும் இருக்குது. ஆனா பாபா வர்றதுக்கு முன்னாடியே 3 உலகத்தை பத்தி சொல்றாங்க. சூக்ஷ்ம உலகத்தை பத்தி சொல்றாங்க. சைவ சித்தாந்தத்தெல்லாம் சொல்லுவாங்க. சூக்ஷ்ம லோகம்னு சொல்லுவாங்க. பரந்தாமம்ன்ற வார்த்தை இருக்குது. பட் அதை எப்படி சொல்லுவாங்கன்னு தெரியல. ஆனா பரந்தாமத்தில் வசிப்பவன் பரந்தாமன்னு சொல்லுவாங்க. ஆனா முக்காலத்தை பற்றி தெரியாது அவங்களுக்கு. இல்ல இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு, நாளைக்கு என்ன நடக்கும்,
இதுதான் மெயினா பாபா மட்டுமே வந்து சொல்லிக் கொடுக்கிறார். ஸோ அவருடைய குழந்தை ஆனாதான் இதை நாம கேட்க முடியும். ஒரே ஒரு முறைதான் ஆன்மீக குழந்தைங்களுக்கு ஆன்மீக தந்தை கிடைக்கிறார். பாருங்க, 5000 வருடமா நம்ம அனாதை தான். என்ன 2500 வருடம் அனாதைன்றதே தெரியாத அளவுக்கு சுகபோகமா வாழ்வோம். அப்புறம்தான் அனாதைன்னு தெரிஞ்சு அப்பாவை தேட ஆரம்பிக்கிறோம். ஸோ 5000 வருடத்துல ஒரே முறைதான் அப்பாவை நம்ம கண்டுபிடிக்கிறோம். அப்ப எவ்வளவு சந்தோஷம் இருக்கணும். இல்ல அதை சிந்திச்சு பார்க்கணும். 2500 வருஷம் நம்ம அவரை தேடணுமே, அவரு கிடைச்சிருக்கிறாரேன்ட்டு. ஸோ யாரு தேடினது? வெவ்வேறு உடல் எடுத்து ஆத்மா தான் தேடிச்சு. மற்ற எல்லாருமே தேக உணர்வுல தான் இருக்கிறாங்க. அதனாலதான் நான் இன்ஜினியர் படிக்கிறேன், நான் டாக்டருக்கு படிக்கிறேன் இப்படின்லாம் சொல்றாங்க. இது தேக உணர்வு வந்துடுது. அடுத்தது படிங்க சிஸ்டர். இப்பொழுது நீங்கள் நல்ல முறையில் படியுங்கள் என்று இந்த சங்கமத்தில் ஆன்மீக தந்தை வந்து ஆன்மீக குழந்தைகளுக்கு கூறுகிறார். தந்தையிடமிருந்து ஆசியை பெறுவதற்கு ஒவ்வொரு குழந்தையும் உரிமையுள்ளவராவார். ஏனெனில் அனைவரும் ஆன்மீக குழந்தைகள் இல்லையா? லௌகீக சம்பந்தத்தில் ஆண் குழந்தைகள் மட்டுமே ஆஸ்திக்கு உரிமையாளர் ஆகிறார்கள். இந்த பரலோக சம்பந்தத்தில் எல்லா குழந்தைகளுக்கும் எல்லா ஆத்மாக்களுக்கும் ஆஸ்தி கிடைக்கிறது. அமர்நாத் பற்றிய கதை கூட கூறுகிறார். பார்வதிக்கு மலை மீது குகைகளில் கதை கூறினார் என்பார்கள். இது தவறாகும் அல்லவா? இப்பொழுது பொய் என்ன, உண்மை என்ன என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் அறிந்துள்ளீர்கள். உண்மையை உண்மையான பாபாதான் கூறுவார். தந்தை ஒரே ஒரு முறை உண்மையை கூறி உண்மையான கண்டத்திற்கு அதிபதியாக ஆக்குகிறார். இந்த பொய்யான கண்டத்திற்கு நெருப்பு பிடிக்கப் போகிறது என்பதை நீங்கள் அறிந்துள்ளீர்கள். எதெல்லாம் இப்பொழுது தென்படுகிறதோ அவை இருக்காது. நேரம் மிகவும் குறைவாக உள்ளது. இது சிவபாபாவினுடைய ஞான வேள்வியாகும். எப்படி லௌகி இப்ப பாபா சொல்றாங்க, ஆத்மாக்களுக்கு வந்து பாபா கத்துக் கொடுக்கிறாரு. அத மெயினா ஆத்மான்னு சொல்றாரு. உடம்புக்கு கத்துக் கொடுக்கல. மற்ற இடத்துல எல்லாம் இந்த டீச்சர் எனக்கு கத்துக் கொடுக்குறாங்கன்னும் போது அந்த டீச்சருடைய உடம்பு தான் உங்களுக்கு ஞாபகம் வரும். அதான் தேக உணர்வு தான் ஞாபகம் வருது அப்படின்னு பாபா சொல்றாரு. இப்ப பாபா சொல்றாரு, நல்லா படியுங்க. ஏன்னா இந்த ஞானத்துடைய சாரமே ஆத்ம உணர்வுக்கு வர்றது தான். ஆன்மீக தந்தை வந்து இத சொல்றார், ஆத்மாக்களுடைய தந்தை. ஏன்னா அவர் தான் ஆஸ்தியை கொடுக்கிறார். அந்த ஆஸ்தியை பெறுவதற்கு எல்லா குழந்தைக்கும் உரிமை இருக்குது. ஏன்னா எல்லாருமே ஆத்மா தானே. அமெரிக்காக்காரனா இருந்தாலும் சரி, இந்து கிறிஸ்டின் யாரா இருந்தாலும் எல்லாருக்கும் சம உரிமை இருக்குது. ஆனா அதிர்ஷ்டம்னு ஒண்ணு இருக்குது. அப்பாவை அவங்க ஏத்துக்கல அப்படின்னா, இல்லையா, இப்ப பாரதி ராஜா சொத்துக்கு 500 கோடிக்கு அடிச்சுக்கிறாங்க. இங்க கோடானு கோடி கொட்டி கிடக்குது, வாங்கினா வரமாட்டுறாங்க. அப்ப அதிர்ஷ்டம் இல்லை. அதான் சார், லௌகீக சம்பந்தத்துல ஆண் குழந்தைக்கு மட்டும்தான் ஆஸ்தி. ஆனா இது பரலோக சம்பந்தம். எல்லா குழந்தைக்கும் எல்லா ஆத்மாவுக்கும் ஆஸ்தி கிடைக்குது. இதுல இன்னொன்னு என்னன்னா, அவங்களே வரலன்னா கூட அடிச்சு உதைச்சு கொடுக்கிறார் இல்லையா? முக்தியும் கொடுக்கிறாரு, ஜீவன் முக்தியும் கொடுக்கிறார். அவங்களுக்கு எப்ப வராங்களோ அதான் ஜீவன் முக்தி, முதல் பாதி. அமர்நாத் பற்றிய கதை வந்து சொல்றாங்க. பார்வதிக்கு மலை மேல குகையில வந்து சங்கர் கதை சொன்னதா சொல்றாங்க. இது தப்பு இல்லையா? தனியா ஒருத்தருக்கு அப்படி கதை சொல்லுவாங்களா? இங்க பாருங்க, யாருக்கும் தெரியாம பார்வதிக்கு மட்டும் குகையில போய் சொல்றாரு. எல்லா ஜீவராசியும் துரத்திடுவார் அந்த உடுக்கை அடிச்சு. இதேதான் பாத்தீங்கன்னா அங்க மோசஸ்க்கு தனியா மலை மேல சொல்லுவார் ஞானத்தை. இதே விஷயம்தான் அங்க நடக்குது. அப்படி கடவுள் சொல்லுவார? தனியா ஒருத்தர்கிட்ட மட்டும் பேசுவார? இது தப்பு இல்லையா? இல்லையா? அதே மாதிரி கடவுளுடைய ஒரே குழந்தையாகிய இயேசு கிறிஸ்து, அப்ப நம்மலாம் யாரோட குழந்தை? அப்ப இது பொய்யாச்சு. இப்ப பொய் எது உண்மை எதுன்னு இப்பதான் நம்ம தெரிஞ்சிருக்கிறோம்.
யார் சொல்றா? உண்மையான தந்தை வந்து சொல்றார். அவர் தான் சொல்லுவார். ஒரே ஒரு முறை தான் உண்மைய சொல்லி, உண்மையான கண்டத்துக்கு அதிபதியாவே ஆக்கிடுறார். அப்ப இதுக்கு எவ்வளோ வேல்யூ? 5000 வருஷத்துக்கு ஒரே தடவ தான் உண்மை கிடைக்குது. அதன் மூலம் சத்திய கண்டத்துக்கு அதிபதி ஆகுறோம். ஏன்னா இந்த அது மட்டும் இல்ல, இந்த பொய்யான கண்டத்துக்கு நெருப்பு வேற பிடிக்க போகுது. அதனால இப்ப கண்ணுக்கு தெரியறது எதுவுமே இருக்க போறது கிடையாது. நேரம் ரொம்ப கம்மியா இருக்குது. அந்த புது உலகம் வர்றதுக்கும், இது எரியறதுக்கும். இது சிவபாபாவுடைய ஞான வேள்வி. எரிஞ்சே ஆகும். அதுல டவுட்டே தேவை கிடையாது. அடுத்தது படிங்க சிஸ்டர். இது சிவபாபாவினுடைய ஞான வேள்வியாகும். எப்படி லௌகீக சம்பந்தத்தில் கூட தந்தை யஜ்ஞத்தை உருவாக்குகிறார். ஒரு சிலர் ருத்ர யஜ்ஞத்தை உருவாக்குகிறார்கள். ஒரு சிலர் கீதா வேள்வி. ஒரு சிலர் ராமாயண யஜ்ஞத்தை இயற்றுகிறார்கள். இது சிவபாபாவினுடைய அல்லது ருத்ரனுடைய ஞான வேள்வியாகும். இது கடைசி யஜ்ஞமாகும். ஓ, இப்படியெல்லாம் இருக்குதா? சிவபாபாவுடைய ஞான வேள்வி இது. லௌகீகத்துல வந்து தந்தை யாகம் வளர்ப்பாராம். ஸோ அந்த டைம்ல எல்லாம் வளர்த்துருப்பாங்க போல இருக்குது. ருத்ர யாகம், கீதா யாகம், ராமாயண யாகம், இப்படியெல்லாம் வளர்க்குறாங்க. இங்க நம்மளுடைய உண்மையான தந்தை சிவபாபாவுடைய அல்லது ருத்ரனுடைய ஞான யஜ்யம் நடக்குது. இதுதான் கடைசி யஜ்யம். இது எங்க மாமா சொல்லி இருக்கிறார். அவருக்கு எப்படி தெரியும்னு தெரியல. அவர் என்ன சொல்றாருன்னா, ருத்ர யாகம் தான் இருக்கிறதுலே பெரிய யாகம். அதுக்கப்புறம் எந்த யாகமும் இருக்காது அப்படின்னு சொல்றார். அது எப்படி அவருக்கு தெரிஞ்சதுன்னு தெரியல பக்தி மார்க்கத்துல. ஓகே சிஸ்டர். அடுத்தது கும்பாபிஷேகம் நடத்தும் போது நிறைய யாகம் வளர்ப்பாங்க. அதுல ருத்ர யாகமும் கடைசியா வளர்ப்பாங்கன்னு நினைக்கிறாங்க. நிறைய வகையான ஹோமம், லட்சுமி ஹோமம், சுதர்சன ஹோமம் இப்படி வரிசையா இருக்கும்போது அதுல வந்து ருத்ர யாகமும் வளர்க்குறாங்க. ஓ, சரி சரி. அதான் பவர்ஃபுல்லான யோகன்றது பக்தி மார்க்கத்திலும் தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. ஓகே, அடுத்தது படிங்க. இப்பொழுது நாம் அமரபுரிக்கு சென்று கொண்டிருக்கிறோம் என்பதை நீங்கள் அறிந்துள்ளீர்கள். இனி சிறிது நிமிடங்களுக்கான வழி மட்டுமே உள்ளது. எந்த ஒரு மனிதருக்கும் இது தெரியாது. அவர்களோ மரண உலகத்திலிருந்து அமரலோகம் செல்வதற்கு இன்னும் 40,000 வருடங்கள் உள்ளன என்று கூறிவிடுகிறார்கள். அமரலோகம் என்று சத்தியகத்துக்குத்தான் கூறப்படுகிறது. குழந்தைகளாகிய உங்களுக்கு இப்பொழுது பாபா நேரடியாக வந்து அமரக்கதை, மூன்றாவது கதை, சத்யநாராயணரின் கதையை கூறிக்கொண்டிருக்கிறார். பக்தி மார்க்கத்தில் என்னவெல்லாம் ஆகிறது என்பதை பார்த்தீர்கள். பக்தி மார்க்கத்தின் விஸ்தாரமும் எவ்வளவு இருக்கிறது. எப்படி விருட்சத்தின் பெரிய விஸ்தாரம் இருக்கிறது, அதே போல பக்தியினுடையதும் பெரிய கர்மகாண்டத்தின் விருட்சம் இருக்கிறது. யஜ்யம், விரதம், நியமங்கள், ஜபம், தவம் ஆகியவை எவ்வளவு செய்கிறார்கள். இந்த பிறவியின் பக்தர்களோ நிறைய பேர் அமர்ந்துள்ளார்கள். மனிதர்களின் எண்ணிக்கை விருத்தியாகிக் கொண்டே இருக்கிறது. நீங்கள் பக்தி மார்க்கத்தில் வந்தது முதல் மற்ற தர்மங்கள் ஸ்தாபனையாகி உள்ளன. ஒவ்வொருவருக்கும் தங்களுடைய தர்மத்துடன் சம்பந்தம் உள்ளது. ஒவ்வொருவருடைய பழக்க வழக்கமும் தனி. பாரதம் அமரபுரியாக இருந்தது. இப்பொழுது பாரதம் மரண உலகமாகும். நீங்கள் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தினராக இருந்தீர்கள். ஆனால் இப்பொழுது பதீதமாக ஆன காரணத்தால் நீங்கள் உங்களை தேவதை என்று கூறிக்கொள்ள முடியவில்லை. ஓகே, ஒரு நிமிஷம். இப்ப நமக்கு வந்து இது எப்பவுமே ஞாபகம் இருக்கணும். இத வந்து நினைவு யாத்திரைன்னு சொல்றதுடைய காரணமே 2 அர்த்தத்துல வருது. நம்ம நினைவின் மூலமா சொர்க்கத்துக்கு போயிட்டு இருக்கிறோம். அதுக்கேற்ற குணத்தை வளர்த்துக்கிறோம். இன்னொன்னு, இந்த யாத்திரையில இருக்கிறன்றத நினைவுல வச்சிட்டு இருக்கணும் எப்பவுமே. ஏன்னா இது நினைவுல தான் இது யாத்திரை இல்லையா? இப்ப ஒரு பழனிக்கு போறோம்னா உண்மையிலே பழனியில இருக்கிறோம்னு நமக்கு தெரியும். ஆனா இங்க சொர்க்கத்துக்கு போயிட்டு இருக்கிறோன்றது நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டாதான் உண்டு. இல்லைன்னா தெரியாது. கலியுகத்திலே இருக்கிற மாதிரி தெரியும். இல்ல, கலியுகத்துல இருந்து கிளம்பிட்டேன், என்னுடைய படகு கிளம்பிடுச்சு, அங்கேயுமே நோவாவின் பேழைன்ட்டு அதுவுமே கிளம்பும். ஸோ அதனால கிளம்பிடுச்சுன்றது ஞாபகம் இருக்கணும்.
ரொம்ப முக்கியமான விஷயம், திரும்பி பார்க்கக்கூடாது கலியுகத்த. அது ரொம்ப, ரொம்ப ம். முக்கியமான விஷயம். ஆ இப்ப கூட சமீபமா ஏதோ ஞாபகம் வந்துச்சு. திரும்பி பார்த்தா முடிஞ்சு போச்சு. அங்கேயே சுண்ணாம்பு கல்லாயிடுவாங்க. லோத்து குடும்பத்துல அப்படி ஆகும் பைபிள்ல. திரும்பி பார்க்காம போறதுல தான் இருக்குது. ஆ ம். அது ரொம்ப முக்கியமான விஷயம். இப்ப உணர்வுபூர்வமா அந்த அம்மாவோட, கணவனோட, மனைவியோட அந்த ஒரு உணர்வு இருக்குது. நெருப்பு வைக்கிறாங்கன்னா, ஒருவேளை எழுந்துச்சு நம்மள கூப்பிடுமோ! அப்படின்ற ஒரு எண்ணத்துல திரும்பி பார்த்தா முடிஞ்சு போச்சு. ஆ பதில் பார்க்கக்கூடாதுன்னுவாங்க. அது அப்ப எப்ப அப்படி போக முடியும்? திடீர்னு அப்படி போயிட முடியுமா? அப்ப கொஞ்சம், கொஞ்சம், ம். கொஞ்சம், கொஞ்சமாக அந்த பற்ற கட் பண்ணணும். எப்படி கட் பண்றது? ஆத்மாவ மட்டும் பாருங்க, பற்றே வளராதுன்றார். ஆத்மாவ ம். பார்க்கலனாலே பற்று வளர்ந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ அப்ப அதுதான் அவரு பேரு பரசுராமன். பரசால வெட்டிக்கிட்டே இருப்பார் இல்லையா? அப்படி வெட்டிக்கிட்டே ம். இருக்கணும் நம்மளுடைய குணத்தை. அவரு க்ஷத்திரியர்கள தானே சிஸ்டர் வெட்டுவாரு? பாரு க்ஷத்திரியர்கள அவங்க பையனையே அவங்க ம், பையனையே சொல்லுவாரு. அவங்க அம்மா வந்து தினமும் புது மண்பானை செஞ்சு, அதுலதான் சாப்பாடு செஞ்சு பண்ணுவாங்க. ஒரு ம், நாள் அந்த மண்பானை செஞ்சுட்டு இருக்கும்போது ஆத்தங்கரையோரம் மேல வந்து இந்திரன் வந்து புஷ்பக விமானத்துல போவாராம். ம், ம், இந்திரன் மாரி ஒரு அழகான தேவர்கள். போம்போது இப்டி பாப்பா அவ்வளவுதான். அதாவது நிழல்ல தெரியும். தண்ணீல தான் பாப்பா. ம், பாத்துட்டு ம், யாரு இது இந்த இடத்துல இப்டி போறாங்களேன்னு இப்டி பாத்துருவா அவ்வளவுதான். உடனே ம், அவருக்கு தெரிஞ்சிரும் அங்க தவத்துல இருக்கிற ம், ம், பரசுராமருக்கு. ம், உடனே பையன கூப்பிட்டு உங்க அம்மா வந்து கருப்பு ம், போயிடுச்சுன்ற மாரி சொல்லி பார்த்ததுக்கே. ம், நல்லா ம், கூட பார்த்திருக்க மாட்டான். ம், ம், அவள வந்து தலைய வெட்டிட்டு வந்துரு அப்டின்ருவாரு. ம். இந்த அதான் பரசுவாமி. அது ஒண்ணு இருக்கு. அது இல்லாம சத்திரியர்கள் ம். எல்லாரையும் வெட்டுறது தான் என்னுடைய வாழ்க்கை லட்சியம்னு சொல்லுவாரு இல்லையா? எதுக்கோ? ஏதோ ஒண்ணு சொல்லுவாரு. அவரா? இல்ல வேற ஒருத்தரா கண்டிப்பா. தெரியல. ஸோ அப்ப ம். என்னன்னா, நம்மளுடைய இந்த சத்திரிய குணம் கூட இருக்கக்கூடாது. ஆக்சுவலா ம். சத்திரிய குணம் இருக்கும்போதே மனம் ஆடாதுன்னு தான் பாபா சொல்றாரு. பட் அந்த குணம் கூட இருக்கக்கூடாது. தேவதா குணம் மட்டும் தான் இருக்கணும். சத்தியுகத்தின் குணம் தான் ம். இருக்கணும். அப்ப அது ஞாபகம் வச்சுக்கணும். அமரபுரின்றது சத்தியுகம் தான். ம். அப்ப டைம் ரொம்ப கம்மி. அதாவது போறதுக்கான அதாவது அந்த 5000 வருஷ கணக்க ஒரு கடிகாரம் மாரி தானே காட்டுறாங்க. அப்ப இது 5 நிமிஷம் கணக்கு தானே அது. அந்த அதான் நிமிஷம். சங்கமயுகம்ன்றது. ஆ சில நிமிடங்களுக்கான வழி மட்டும் தான் இருக்குது. அப்ப கவனம் கொடுக்கணும். எதையும் திரும்பி பார்க்கக்கூடாது. நானு, பாபா 3வது யாரும் கிடையாது. இது மைண்டுக்குள்ள ம். ஓடிட்டே இருக்கணும். இது வேற ம். எந்த மனிதனுக்கும் தெரியாது. ம். அவங்க இந்த மரண உலகமாகிய கலியுகத்திலிருந்து சத்தியுகம் போறதுக்கு இன்னும் 40,000 வருஷம் இருக்குதுன்னு நெனச்சிட்டு இருக்கிறாங்க. நமக்கு தான் தெரியும் ஒரு நிமிஷ கணக்கு தான் அது. இல்ல நம்ம பாபா குழந்தையாகி எத்தன வருஷம் ஆச்சு. ஆனா நமக்கு என்னமோ சில நிமிடம் போன மாரி தானே இருக்குது. இத்தனை வருடம் போன மாரி தெரியலையே! அப்ப அமரலோகன்றது சத்தியுகம். அப்ப குழந்தைங்களுக்கு இப்ப பாபா நேரடியா வந்து அமர கதைய கத்துக் கொடுக்கிறார். அத அமர கதைன்னு சொல்லலாம், 3வது கண்ணின் கதைன்னு சொல்லலாம், சத்யநாராயணன் கதைன்னு சொல்லலாம். 3மே ஒண்ணுதான். அப்ப பக்தி மார்க்கத்துல அவ்வளோ விஸ்தாரம். இல்ல சின்ன ம். விஷயம், ஒரு சாரம். ஆ அதாவது பாபாவை நினைத்தால் இழந்த அனைத்தையும் அடைஞ்சிடுவீங்க. அவ்வளோதான். இதான் சாரம். அத வச்சுட்டு இந்த ம். சத்யநாராயணன் கதையில இருக்கும் பாருங்க. கப்பல்ல போனாரு, போன உடனே எல்லாம் இழந்தாரு. உடனே சத்யநாராயணன் பூஜை பண்ணாங்க. அப்படியே விஸ்தாரப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அப்ப அதே மாரி தான் 3வது கண் கதை, அமர கதை எல்லாம் அவ்வளோ விஸ்தாரம் இருக்கும். அப்ப என்னன்னா விஸ்தாரத்துல சாரத்த விட்டுருவாங்க. ம். ஆ இந்த ஆலமரத்தின் பெரிய விஸ்தாரம் இருக்கிற மாதிரி. அதான் பக்தின்றார். ஸோ பெரிய கர்ம காண்டத்தின் விருட்சம்ன்றார். யக்ஞம், விரதம் இருக்கிறது, இந்த நியமங்கள் எல்லாம் ஃபாலோ பண்றது, ஜெபம் பண்றது, தவம் பண்றது, என்னென்ன பண்றாங்க இந்த பக்தியில. அதுலயும் இந்த பிறவியின் பக்தர்களும் நெறைய பேர் இருக்கிறாங்க. ஏன்னா மனிதர்களுடைய எண்ணிக்கை அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது இல்லையா? ஆனா, நம்ம தான் பக்தி மார்க்கத்த ஸ்டார்ட் பண்றோம். அதுல இருந்து மற்ற தர்மங்களும் ஸ்தாபனை ஆக ஆரம்பிக்குது.
ஒவ்வொருத்தருக்கும் அவங்கவங்களுடைய தர்மத்தோட தான் சம்பந்தம் இருக்குது. அதனால அவங்கவங்களுடைய பழக்கவழக்கமும் தனியாக இருக்குது. இல்ல முஸ்லிம்கள் ஒரு மாதிரி கடவுளை வணங்குவாங்க. அவங்க வாழ்க்கை முறையே கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். அதே மாரி சீக்கியர்கள், சமணர்கள் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் வித்தியாசமா இருக்கும். பாரதம் அமரபுரியாக இருந்தது. அழிவற்ற கண்டமாக இருந்தது. அதாவது அழிவற்றவர்களின் கண்டமாக இருந்தது. இப்ப மரண உலகமாக ஆயிடுச்சு. இல்லையா? திடீர் மரணம், அகால மரணம் இருந்துகிட்டே இருக்குது. இப்ப பாபா சொல்றார், நீங்க தான் அந்த அழிவற்ற ஆதிசனாதன தேவதா தர்மத்தை சார்ந்தவர்களாக இருந்தீங்க. தூய்மையா இருந்தீங்க. ஆனா எப்ப அழுக்கானீங்களோ, விகாரத்துல விழுந்தீங்களோ, அப்பத்துல இருந்து உங்களை நீங்க தேவதைன்னு சொல்லிக்க முடியாது. அதனால தேவதையா இருந்தோன்றதே மறந்துட்டோம். இல்லையா? இப்ப கரிமீனே சாப்பிடாம தான் இருந்திருப்போம். இப்ப என்ன ஆச்சுன்னா, ஆதியில நம்ம கரிமீன் தான் சாப்பிட்டோம். ஆமா அப்படி ஆயிடுச்சு. அது மறந்துட்டோம். அப்படி இருந்தோன்றதே மறந்துட்டோம். அவ்வளவு தூய்மையா இருந்தோன்றதே. அதே மாதிரிதான் தேவதையா இருந்தோன்றதே மறந்துட்டு அவங்கள வணங்கிட்டு இருக்கிறோம். யாருன்னே தெரியாம. நம்முடைய மூதாதையர்கள்னு சொல்றாங்க. அந்த அளவுக்காச்சும் தெரிஞ்சிருக்கிறாங்க. ஆனா அப்படி இருந்ததே நாம தான் அவங்களுக்கு தெரியல. அதாவது நம்முடைய மூதாதையர்கள்னு குலதெய்வத்தை தான் சொல்றாங்களே தவிர கிருஷ்ணரை சொல்ல மாட்றாங்க. அதுவுமே அவங்களுக்கு ஞாபகம் இல்ல. கிருஷ்ணர் ராமரும் நம்ம மூதாதையர் தான் அவங்களுக்கு ஞாபகம் இல்ல. எப்படி கிறிஸ்து நம்முடைய அதாவது அவங்க தர்மத்தை ஸ்தாபனை செஞ்சார். அதுக்கப்புறம் கிறிஸ்தவர்கள் வந்துகிட்டே இருக்கிறாங்க. அத கிறிஸ்து ஸ்தாபனை பண்ண கிறிஸ்தவ தர்மம் தான் சொல்லுவாங்களே தவிர ஐரோப்பிய தர்மம்னு சொல்ல மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது இந்துஸ்தான்ல இருந்ததுனால அது எப்படி இந்து தர்மம் ஆகும்? அப்ப நீங்க தேவதா தர்மத்தை சார்ந்தவர்கள்ன்றதே மறந்துட்டீங்க, இந்துன்னு சொல்லிட்டீங்க அப்படின்னு சொல்றாரு. ஆனா இந்து தேவதைன்னு சொல்லிக்க முடியாத அளவுக்கு உங்க குணம் கெட்டு போச்சு. அதனாலதான் கிருஷ்ணரை காட்டி எங்க அம்மா கிட்ட இது நான் தாம்மா அப்படின்னா, டேய் நீ ஹிரண்யகசிபு மாதிரி திமிரு பிடிச்சவன்டா, உன்னை நீயே கடவுள்ன்ற அப்படி போயிட்டாங்க அவங்களுக்கு. அவங்களுக்கு தெரியல. அதாவது கிருஷ்ணரை உயர்வா வச்சிருக்கிறாங்க, அது நல்ல விஷயம். ஆனா அப்படி இருந்தது நாம தான்ன்றது அவங்களுக்கு தெரியல. அதனாலதான் அது முன்னாடி போய் நாங்க பாவியா இருக்கிறோம், ஏழையா இருக்கிறோம், விகாரியா இருக்கிறோம், நீசர்களா இருக்கிறோம் அப்படின்னு பாடுறாங்க. ஏன்னா அதை தெரிஞ்சும் இருக்கிறாங்க. அது படிங்க சிஸ்டர். பக்தி மார்க்கத்தில் மனிதர்கள் துக்கமடையும் பொழுது தந்தையைத்தான் அழைக்கிறார்கள். எந்த தந்தையை நாம் கூப்பிட்டு கொண்டே வந்தோமோ அவர் நமக்கு எல்லையில்லாத ஆசையை அளிப்பதற்காக அமரகதையை கூறிக்கொண்டிருக்கிறார் என்பதை பிராமண குழந்தைகளாகிய நீங்கள் மட்டுமே அறிந்துள்ளீர்கள். பக்தி மார்க்கத்துல துக்கம்னு வரும்போது தந்தையை கூப்பிட ஆரம்பிச்சிடுறோம். கடவுளே அந்த வார்த்தை நாஸ்திகனா இருந்தாலும் வந்துடும். துக்கம் வரும்போது துக்கம் வர வரைக்கும் தான் ஆடுறது எல்லாமே. சோ அந்த தந்தை இப்ப வந்திருக்கிற ஆஸ்தியை கொடுக்கறதுக்காக அதுக்காக அமர கதையை சொல்லிட்டு இருக்கிறார் அப்படிங்கிற ரகசியமே நமக்கு மட்டும்தான் தெரியுது. ஆனா நம்ம சிம்பிளா இருக்கிறோம். இந்த விஷயமே தெரியாம மற்ற தர்மத்தினர், குறிப்பா அந்த தர்ம போதகர்கள் எவ்வளவு ஆணவத்தோட இருப்பாங்க. அவங்க கிட்ட நம்ம நெருங்க முடியாது. எனக்கு எல்லாம் தெரியும்ன்ற மாதிரி இருப்பாங்க. அவங்க கிட்ட போய் நம்ம எங்க ஞானத்தை சொல்றதுன்ற எண்ணம் வர்ற மாதிரி இருக்கும். அவங்க பக்கத்துல போனாலே பக்கத்திலே போக முடியாது ஃபர்ஸ்ட். அதிலும் குறிப்பா இந்து மதத்துல இருக்கிறவங்க. மற்ற மதத்தினர் கூட கொஞ்சம் கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். சோ அதான் சொல்றாரு, இது எவ்வளவு பெரிய விஷயம். கஷ்டப்படும் போதெல்லாம் கூப்பிட்டீங்க, கஷ்டத்தின் உச்சத்துல வந்திருக்கிறேன், ஆனா யாருக்குமே தெரியல. அத பைபிள்ல போட்டிருக்கோம், திருடன் மாதிரி கடவுள் வந்துட்டு போவாருன்ட்டு. திருடன் வர்றது எப்படி யாருக்கும் தெரியாதோ அந்த மாதிரி அப்படித்தானே வந்திருக்கிறாரு, யாருக்கும் தெரியல. நாம அமரபுரிக்கு அது படிங்க சிஸ்டர். அமரபுரிக்கு அதிபதி ஆகக்கூடியவர்களாகவும் அமரபுரி சொர்க்கம் என கூறப்படுகிறது.
நாங்கள் சொர்க்கவாசி ஆவதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம் என்று நீங்கள் கூறுவீர்கள். கலியுகத்தில் மனிதர்கள் இறக்கும் பொழுது சொர்க்கவாசியாகிவிட்டார்கள் என்பார்கள். இப்பொழுது அவர் சொர்க்கத்திற்கு செல்வதற்காக முயற்சி ஏதாவது செய்தாரா என்ன? நீங்களோ அமரபுரி வைகுண்டத்திற்கு செல்வதற்கான முயற்சி செய்து கொண்டிருக்கிறீர்கள். முயற்சி செய்விப்பவர் யார்? அமரபாபா. அவருக்கு அமரநாத் என்றும் கூறப்படுகிறது. இந்த யஜ்யத்திற்கு பாடசாலை என்றும் கூறப்படுகிறது. வேறு எந்த பாடசாலையும் யஜ்யம் என்று கூறப்படுவதில்லை. வேள்விகள் தனியாக ஏற்றப்படுகிறது. இதில் பிராமணர்கள் அமர்ந்து மந்திரம் ஓதுகிறார்கள். இது உங்களுடைய கல்லூரியும் ஆகும், வேள்வியும் ஆகும். இரண்டும் சேர்ந்துள்ளது என்று தந்தை கூறுகிறார். இந்த ஞான வேள்வியிலிருந்து விநாச ஜுவாலை பிரஜ்வலித்துள்ளது என்பதை நீங்கள் அறிந்துள்ளீர்கள். இந்த முழு உலகமே ஸ்வாகா ஆகிவிடப் போகிறது. பிறகு புதிய உலகம் அமைய வேண்டி உள்ளது. இதற்கு பெயரே மகாபாரத போர். இது போன்ற போர் வேறு எதுவும் ஆவதில்லை. யுத்தத்தில் உலக்கைகள் சண்டைக்கு பயன்படுத்தப்பட்டது என்று கூறுகிறார்கள். உங்களுடையது சண்டையோ கிடையாது. இதற்கு மகாபாரத போர் என்று ஏன் கூறுகிறார்கள்? பாரதத்திலோ ஒரு தர்மம் தான் இருக்கும் அல்லவா? மரணமோ வெளியில் இருக்கிறது. இங்கு யுத்தத்தினுடைய விஷயம் இல்லை. உங்களுக்காக புது உலகம் வேண்டும். எனவே அவசியம் பழைய உலகம் விநாசமாகும் என்று தந்தை புரிய வைக்கிறார். சூப்பர். ஸோ இப்ப நாம தான் அமரபுரிக்கு அதிபதி ஆகிட்டு இருக்கிறோம். அமரபுரின்றது சொர்க்கம், இதே பாரத பூமி. அதுக்கு நாம முயற்சி பண்ணிட்டு இருக்கிறோம். அதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஆனா இது தெரியாம கலியுகத்துல யார் இருந்தாலும் சொர்க்கவாசி ஆகிட்டாருன்ட்டு போஸ்டர் ஒட்டிடுறாங்க. அதான் பாபா கேட்கிறாரு, அவர் என்ன முயற்சி பண்ணாரு சொர்க்கவாசி ஆகிறதுக்கு? இப்ப டாக்டர் பட்டம் போட்டாலே அவர் என்ன பண்ணாரு டாக்டர் பட்டம் கொடுக்கறதுக்குன்னு கேட்கறாங்க. சொர்க்கம்ன்றது எவ்வளவு பெரிய விஷயம், அதுக்கு எவ்வளவு பெரிய பரீட்சை எழுத வேண்டியது இருக்குது. எந்த முயற்சியும் பண்ணாம அவர் எப்படி ஆக முடியும்? இல்ல, சொர்க்கத்தை பத்தி எதுவுமே தெரியாது அவங்களுக்கு. எப்படி சொர்க்கத்துக்கு போக முடியும்? இப்ப நாம தான் அதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறோம். கடவுளே முயற்சி செய்ய வைக்கிறார் நமக்கு. இல்ல, கடவுள் தான் முயற்சி செய்ய வைக்கிறார். அவரை அழிவற்ற தந்தை, அதனால அமர்நாத், அழிவற்றவர், அழிவற்ற தலைவன் அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த ஞானத்தை சொல்லிக் கொடுக்கிற ஸ்கூலை யஜ்யம்னு சொல்றோம். வேற எந்த ஸ்கூலையும் யஜ்யம்னு சொல்ல மாட்டாங்க இல்லையா? யாகம் அது தனியா நடக்கும், பாடசாலை அது தனியா இருக்கும். அப்ப யாகத்துல பிராமணர்கள் உட்காந்து மந்திரம் ஓதுவாங்க. ஆனா நமக்கு இது வேள்வியாகவும் இருக்குது, கல்லூரியாகவும் இருக்குது. ஏன் வேள்வி? இங்க நம்மளுடைய பழைய விகாரங்களை ஸ்வாகா பண்றோம். நெருப்பு வச்சு எதுவும் பண்றது கிடையாது. இது யோக அக்னி, கண்ணுக்கு தெரியாது. அதுக்கு எப்படி அதை பண்றதுன்ற ஞானத்தை கொடுக்கிற கல்லூரி, ரெண்டும் சேர்ந்து இருக்குது. ஸோ ஆனா இதுல இருந்து தான் விநாச ஜுவாலை பரவும். நாம இங்க எந்த அளவுக்கு பக்காவாகிறோமோ அந்த அளவுக்கு விநாச ஜுவாலை பரவ ஆரம்பிச்சிடும். ஏன்னா அங்க பரவ ஆரம்பிக்கிறதுக்குள்ள நாம பக்காவாயிடணும். அப்பதான் அந்த வலி நமக்கு தெரியாது. நம்மளை காப்பாத்த தானே அவர் வந்திருக்கிறாரு. முழு உலகமும் சுவாக ஆக போகுது. ஆனா நமக்கு எந்த வலியும் தெரியாம அந்த வெண்ணெயில இருந்து முடிய எடுக்கிற மாதிரி உங்களை எடுத்துட்டு போயிடுவேன்ற கேரண்டி கொடுக்கிறார். அப்ப எதை பத்தி கவலைப்படணும்? புது உலகம் வேணும். ஏன்னா நம்ம புது உலகத்துக்கு தயாராயிட்டோம். இல்ல, நல்ல குழந்தைய போய் கெட்ட இடத்துல வைக்க முடியாது இல்லையா? அப்ப நமக்காகவே புது உலகத்தை உருவாக்குறார். அதுக்காகத்தான் இந்த மகாபாரத போர். இந்த மாதிரி வேற எந்த போரும் கிடையாது. யுத்தத்துல மகாபாரத போர்ல உலக்கைகள் பயன்படுத்தப்பட்டதா சொல்லுவாங்க. ஆனா அது உண்மையில இப்பதான் நமக்கு தெரியுது, மிசைல், ஏவுகணை தான் அந்த உலக்கை அப்படின்னு தெரியுது. ஆனா நம்ம சண்டை போடுறது கிடையாது. நாம ஜஸ்ட் சாட்சியா தான் பாக்குறோம். அவங்க பாட்டுக்கு அடிச்சுக்கிறாங்க, நமக்கு சொர்க்கத்தை உருவாக்கி வாங்க ராஜா உட்காருங்கன்றாங்க. ஏன் இத மகாபாரத போர்னு சொல்றாங்க அப்படின்னா,
பாரதத்தில் ஒரு தர்மத்தை மட்டும் நிலைநிறுத்துவதற்கான போர் அது. இல்லையா? மத்த எல்லாமே காலியாயிடும். ஸோ, அப்ப இந்த மரணம், யுத்தம் எல்லாமே வெளி உலகத்துல நடக்குது. நமக்குள்ள எதுவுமே கிடையாது. இல்ல, நாம அழிவற்ற ஆத்மான்ற உணர்வுல நிலைச்சு இருக்கிறோம். அதனால நம்ம மரணத்தையும் வென்றவர்கள் இப்பவே. அத புரிஞ்சுக்கணும். அதனால தானே சொர்க்கத்தை அமரலோகன்றாங்க. அங்கேயும் கலியுகத்து பாஷையின் மரணம் நடக்கும் தான். ஆனா அவங்க ஆத்ம உணர்வுலே இருக்கிறதுனால அவங்களுக்கு எந்த விதமான துக்கமும் அவங்களுக்கோ அல்லது மற்றவர்களுக்கோ இருக்காது. இப்ப புது உலகத்துக்கான குணத்தை உருவாக்கிட்டீங்க நீங்க. அப்ப உங்களுக்காக புது உலகம் வேணும்னா கண்டிப்பா பழைய உலகம் அழியத்தானே செய்யும். அதுக்கு எதுக்கு கவலைப்படணும் அப்படின்னு பாபா சொல்றார். ஸோ நமக்காக தான் எல்லாமே நடக்குது. படிங்க சிஸ்டர். குழந்தைகளாகிய உங்களுடைய புத்தியில் விராட ரூபத்தை பற்றிய முழு ஞானம் கூட உள்ளது. யார் முந்தைய கல்பத்தில் வந்துள்ளார்களோ அவர்களே தேவதையாவதற்காக வருவார்கள் என்பதையும் புரிந்துள்ளீர்கள். இது புத்தியின் வேலை. நாம் எத்தனை பேர் பிராமணர்களாக ஆகியுள்ளோமோ அவர்களே பிறகு தேவதை ஆவார்கள். பிரஜாபிதா பிரம்மா என்றும் பாடப்பட்டுள்ளது. பரமபிதா பரமாத்மா பிரம்மா மூலமாக மனித சிருஷ்டியை படைக்கிறார். எனவே பிரம்மாவிற்கு பிரஜாபிதா என்று கூறுகிறார்கள். ஆனால் எப்படி, எப்பொழுது படைக்கிறார், இது யாருக்கும் தெரியாது. ஏன் மனிதர்கள் ஆரம்பத்திலேயே இருப்பதில்லையா என்ன அவர்களை படைப்பதற்கு? அழைப்பதே பதீத பாவனரே வாருங்கள் என்று. எனவே மனிதர்கள் பதீதமாக ஆகும் பொழுதுதான் தந்தை வருகிறார். உலகம் மாற வேண்டியுள்ளது. உங்களை தந்தை புதிய உலகத்திற்கு தகுதியுடையவராக ஆக்குகிறார். இப்பொழுது எல்லோரும் தமப்பிரதான பழைய உலகத்தில் உள்ளீர்கள். பிறகு சதோப்பிரதானமாக ஆக வேண்டும். ஒவ்வொரு மனிதரும் ஒவ்வொரு பொருளும் சதோ ரஜோ தமோவில் வரவேண்டியுள்ளது. உலகம் அவசியம் புதியதிலிருந்து பழையதாக ஆகிறது. ஆடை கூட புதியதாக அணிகிறீர்கள், பிறகு பழையதாக ஆகிறது. உங்களுக்கு ஞானம் கிடைத்துள்ளது. உண்மையான சத்திய இது பாபா சொல்றாங்க, விராட ரூபம் பற்றிய முழு ஞானமும் உங்க புத்தியில இருக்குதுன்ற. விராட ரூபன்றது அந்த விஷ்ணுவோடைய பெரிய ரூபம். அவருடைய முகம் ஃபுல்லா தேவதையுடைய முகம் இருக்கும். நெஞ்சு ஃபுல்லா சத்திரியர்களுடைய முகம் இருக்கும். வயிறு ஃபுல்லா வைசியர்களுடைய முகம். காலு ஃபுல்லா சூத்திரர்களுடைய முகம் இருக்கும். அதான் பாபா சொல்லுவாரு, உச்சி குடுமி பிராமணர்களை மறந்துட்டாங்க, அவர்களை படைத்த சிவனையும் மறந்துட்டாங்க அந்த விராட ரூப சித்திரத்துல அப்படின்னு சொல்லியிருப்பார். ஸோ முந்தைய கல்பத்துல யாரு தேவதை ஆவறதுக்காக இங்க பிராமணர்களாக ஆனார்களோ அவங்க தான் மறுபடியும் வருவாங்க. அதனால ஏன் இவங்க வரல, அதாவது கொடுக்க வேண்டியது நம்முடைய கடமை, அது ஓகே தான். ஆனா வரலையேன்னு நம்ம ஃபீல் பண்ண தேவையில்ல. பன்னீர் தெளிக்கிறோம் இல்லையா, அந்த வாசனையினால ஈர்க்கப்பட்டு அவங்க வராங்களா இல்லையான்றது அதிர்ஷ்டம். அது நம்ம ஃபீல் பண்ண தேவை கிடையாது. அவ்வளவுதான். இது ஒண்ணு மட்டும் தெரிஞ்சாலே நம்ம டென்ஷன் ஆக மாட்டோம். ஏன்னா நிறைய குடும்பங்கள்ல வந்து கணவன் ஆக மாட்டாரு அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. தெளிச்சுக்கிட்டே இருக்கிறோம், வரணும்னு அதிர்ஷ்டம் இருந்தா வருவாங்க, அவ்வளவுதான். ஸோ இது வந்து புத்தியின் வேலை. என்னன்னா இது ஒரு விதத்துல நல்லது. அதாவது ஒரு சில குடும்பம் ரொம்ப ரேரா தான் குடும்பமே பாபா குழந்தை ஆவறதுலாம். எல்லா இடத்துலயும் நடக்காது. அப்படியே ஆனாலும் எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. வரிசை கிரமமும் இருக்கும். ஆனா இதுல என்னன்னா, ஒருத்தர் மட்டும்தான் ஒரு குடும்பத்துல பாபா குழந்தை ஆகி இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு பற்று சீக்கிரமா போயிடும். ஐயோ, வேற தர்மத்துல வந்து மாட்டிக்கிட்டோம் நம்ம, அப்ப இந்த தர்மத்துல பற்றே வைக்க கூடாது அப்படின்னு அவங்களுக்கு டக்குன்னு தோணும்ல. மத்தவங்களுக்கு சம்பந்தமே இல்லாத மாதிரி தோணும். அவங்களோட குணம், ஆசை அதெல்லாம் என்ன பண்ணி இங்க வந்து மாட்டிக்கிட்டோமோ தெரியலையே அப்படின்ட்டு புத்திய விலக்கி வைப்போம். சும்மாவே உணர்வே அப்படி நினைப்போம். நிறைய லேடிஸ் நினைப்பு வரும். ஐயோ, இந்த குடும்பத்துல வந்து மாட்டிக்கிட்டோமா அப்படின்னு. கரெக்ட். இது வந்து புத்தியோடைய வேலை, பாபாவை நினைக்கிறதுன்றது. இல்லை, இங்க வேலை வந்து கை காலுக்கு எக்ஸசைஸ் கிடையாது. ஹடயோகத்துல வந்து கை காலுக்கு எக்ஸசைஸ், இங்க அதெல்லாம் கிடையாது. புத்திக்கு தான் எக்ஸசைஸ்.
நாம எத்தனை பேர் பிராமணர்களாக இப்ப ஆகுறோமோ அத்தனை பேர் தான் தேவதை ஆவாங்க சத்தியுகத்துல. இல்லையா? இங்க ஆகாம அங்க வர முடியாது. இதுதான் முக்கியமான விஷயமே. சில கோயில்லாம் சொல்லுவாங்க, இந்த கோயிலுக்கு போயிட்டு தான் அந்த கோயிலுக்கு போகணும் அப்படின்னு நிறைய இடத்துல பழனி மலையில கூட ஏதோ ஒன்று சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அது அது வந்து பிராமணர் ஆனாதான் தேவதை ஆக முடியும் அப்படிங்கிற மாதிரி வருது அது. ஸோ பிரஜாபிதா பிரம்மா அப்படின்னு பாடப்பட்டு இருக்குது. அந்த பிரஜாபிதா பிரம்மா மூலமாக பரமபிதா பரமாத்மா மனித சிருஷ்டியை படைக்கிறார். பிரம்மா மூலமா படைக்கிறார். ஆனா படைக்கிறவர் வந்து பரமபிதா சிவபாபா. So, அதனால பிரம்மாவுக்கு பிரஜாபிதான்னு சொல்றோம். மனித சிருஷ்டியை இவர் மூலமா படைக்கிறார். அந்த நேரம் எல்லாரும் பிரஜைகள் தான், ராஜாவே கிடையாது. அதனால்தான் பிரஜைகளின் பிதா அப்படின்னு பிரம்மாவை சொல்றோம். ஆனா எப்படி படைக்கிறாரு, எப்ப படைக்கிறாருன்னு யாருக்கும் தெரியாது. அதனாலதான் நிறைய பேர் வந்து சரி கடவுள் படைத்தாரா, எங்க இருந்து படைச்சார், எல்லா மதத்திலுமே இது கேட்பாங்க. நாஸ்திகர்கள் கேட்பாங்க, எங்க இருந்து படைச்சாரு அப்படின்ட்டு. அப்ப பாபா சூப்பரான ஒரு பாயிண்ட் எடுத்து கொடுக்கிறாரு. மனிதர்கள் ஆரம்பத்திலே இல்லையா புதுசா படைக்கிறதுக்கு? ஏன்னா கூப்பிடுறதே பதித்த பாவனரே, அழுக்கா இருக்கிற எங்களை தூய்மையாக்குபவரேன்னு கூப்பிடுறோம். கிறிஸ்தவர்கள் ரட்சகரேன்னு கூப்பிடுறாங்க, எங்களை பாதுகாப்பவரேன்னு கூப்பிடுறாங்க. அப்ப ஆபத்துல இருக்கிற நம்மளை பாதுகாக்கிறதுக்கு கூப்பிடுறீங்க, பாதுகாப்பான ஒரு இடத்துக்கு இட்டுட்டு போறதுக்கு கூப்பிடுறீங்க. அந்த இடம் தான் சொர்க்கம். அதைத்தானே அவர் படைச்சிருப்பாரு. அப்ப அதுக்கு முன்னாடி நீங்க இருக்கிறீங்க தானே. சூப்பர் பாயிண்ட் இல்ல இது? அதனால இல்ல, எல்லா மதத்திலயும் சொர்க்கத்துக்கு போறதுதான் லட்சியம். அதுக்கான ஏற்பாடு இங்க பண்றாங்க. ஏதோ அவங்கவுங்க மதத்துல ஒரு முயற்சி பண்றாங்க. அப்ப சொர்க்கத்துக்கு முன்னாடி நீங்க இருக்கிறீங்க தானே, இல்லையா? அதனால மனிதர்கள் எப்ப அழுக்காகிறாங்களோ அப்பதான் தந்தை வரார், இல்லையா? ரட்சகரேன்னு கூப்பிடுறாங்கன்னா பாதுகாக்கப்பட வேண்டிய அளவுக்கு துக்கம் வரும்போதுதான் கடவுள் வரார். உலகத்தை மாற்ற வேண்டி இருக்குது. புது உலகமாக புது உலகமாக மாத்தணும்னா மெயினா அந்த புது உலகத்துல பிறக்கிறதுக்கு நாம தகுதியுடையவரா ஆகணும். அந்த குணம் அதைத்தான் வந்து போதிக்கிறார் தினம் தினம். இப்ப எல்லோருமே தமோ பிரதானமாக இருக்கிறாங்க இந்த பழைய உலகத்துல. ஆனா வரப்போறது சதோ பிரதானமாக உலகத்தை மாத்ததான் அவர் வர்றார். அப்ப நீங்க சதோ பிரதானம் ஆகணும் தானே. இப்ப பாபா சொல்றாரு, ஒவ்வொரு பொருளும் மனுஷனும் உலகமுமே சதோ ரஜோ தமோல வந்துதான் ஆகணும் அப்படின்னா, இப்ப நம்ம தமோ பிரதானத்துல தான் இருக்கணும்னா அப்ப ஒரு காலத்துல சதோவா இருந்திருப்போம் தானே. அதுலயும் சூப்பர் பாயிண்ட். யோசிக்க மாட்டோம் இல்லையா? காரு பழசா இருக்குதுன்னா ஒரு காலத்துல அது புதுசா இருந்திருக்கும் தானே. அதே மாதிரிதான் எல்லாமே, அதே மாதிரிதான் எல்லா பொருளும் மனுஷங்களும். சூப்பரான பாயிண்ட் அது. ஏன்னா ரஜினிகாந்த் வந்து ஒரு கதை சொன்னாரு. ஐன்ஸ்டீன் வந்து ஏதோ ஏதோ ஒரு அந்த லேபு கிட்ட போய் இது எப்படி வந்துச்சுன்னு, ஒரு நாள் கதவு திறந்தனா தானா இருந்துச்சு அப்படின்னாராம். என்ன இப்படி சொல்றீங்க? அப்புறம் உலகம் மட்டும் படைப்பவர் இல்லாம தானா இருக்குதுன்னா அப்ப இது இருக்காதா அப்படின்னு அவரு கேட்டு இருந்தாரு. அது லாஜிக்கலா அது கரெக்ட். பட் ஆனா நாம இப்ப பாக்குறோம் உலகம் இது மோசமா இருக்குது. ஆனா ஒரு காலத்துல நல்லா இருந்திருக்கும்ல. இந்து மதம் அதை டைரக்டாவே சொல்லுது, நல்லா இருந்துச்சுன்னு. எல்லா மதமுமே சொல்லுது இல்லையா? இந்து மதத்துல ரொம்பவே அது தெளிவாவே இருக்குது. அப்ப எல்லாருமே இப்ப தமோ பிரதானமான பழைய உலகத்துல இருக்கிறீங்க. இப்ப சதோ பிரதானமான உலகத்துக்கு போகணும். அதுக்கு நீங்க சதோ பிரதானமாக ஆகணும். ஏன்னா உலகம் கண்டிப்பாக புதியதுல இருந்து பழசா ஆகத்தான் செய்யும், ட்ரெஸ் உட்பட இல்லையா? ட்ரெஸ் அப்படியே புதுசாவே இருக்காது. உங்களுக்கு ஞானம் கிடைச்சிருக்குது. இப்ப
உண்மையான சத்யநாராயணனுடைய அப்ப பாருங்களேன், பாபா சொன்னதையே ரிவர்ஸ்ல போட்டா ஞானம் புரியுது. புதுசு பழசாகுதுன்னு பாபா சொல்லியிருக்கிறாரு. அப்ப ஒரு காலத்துல அது புதுசா இருந்துச்சு இல்ல, அப்படிங்கிறது அங்க ஒளிஞ்சு இருக்குது. அத வச்சு நாம சொல்லணும். அது சூப்பரான பாயிண்ட் அது. உண்மையான சத்யநாராயணன் கதைய இப்பத்தான் நீங்க கேட்கிறீங்க. இதுவரைக்கும் கேட்டதெல்லாம் பொய்யான கதை. இல்லையா? அந்த சத்யநாராயணன் கதையிலேயே ஊறி போனவங்க முதல்ல இந்த ஞானத்தை கேட்கறாங்கன்னா, அவங்க தேவதை ஆத்மாவா இருந்தா அப்படியே கூஸ் பம்ப்ஸ் ஆகும். இப்பதான் உண்மையான சத்யநாராயணன் கதையை நீங்க கேட்கிறீங்க. அட பாவி, இவ்வளவு நாள் பொய்யான கதையா கேட்டுன்னு இருந்தோம். அது அது சொல்றது உண்மையான கடவுள் அப்படி இதுவரைக்கும் Correct. கடவுள் சொன்னது மாதிரி இல்ல. கதையா தானே படிச்சுட்டு இருக்காங்க எல்லாரும். கரெக்ட். கீதை அனைத்து சாஸ்திரங்கள் அது படிங்க சிஸ்டர். உண்மையான கீதை அனைத்து சாஸ்திரங்களுக்கும் முதன்மையாக உள்ளது. மற்றவையெல்லாம் அதன் குழந்தை குட்டிகள். எப்படி பிரம்மாவின் முக வம்சாவளியோ அதே போல கீதை முக்கியமானது. உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் தாய் தந்தை, மற்றவர்கள் குழந்தைகள். இப்பொழுது தாய் தந்தையரிடமிருந்து ஆஸ்தி கிடைக்க முடியும். மற்றபடி எவ்வளவுதான் சாஸ்திரம் படித்தாலும் சரி, என்ன செய்தாலும் சரி, ஆஸ்தி கிடைக்க முடியாது. யார் சாஸ்திரம் படிக்கிறார்களோ அவர்களுக்கு நிறைய சம்பாத்தியம் வேண்டுமானாலும் ஆகலாம். ஆனால் அதுவோ குறுகிய காலத்திற்கானதாகும். இங்கு குழந்தைகளாகிய நீங்கள் கேட்கிறீர்கள் என்றால் எவ்வளவு சம்பாத்தியம் செய்கிறீர்கள்? 21 பிறவிகளுக்காக. சிந்தித்து பாருங்கள். அங்கு அவர் ஒருவர் கூறுவார், எல்லோரும் அவருக்கு பைசா கொடுப்பார்கள். இங்கு தந்தை குழந்தைகளாகிய உங்களுக்கு கூறுகிறார், நீங்கள் 21 பிறவிகளுக்கு எவ்வளவு செல்வந்தராகிறீர்கள்? அங்கு கூறுபவர்களுடைய பை நிரம்புகிறது. பக்தி ஆகியவை செய்வது இல்லற மார்க்கத்தினருடைய வேலையாகும். நீங்கள் இல்லற மார்க்கத்தினர் ஆவீர்கள். சொர்க்கலோகத்தில் நாம் பூஜைக்குரியவராக இருந்தோம் என்பதை நீங்கள் அறிந்துள்ளீர்கள். இல்லையென்றால் 84 பிறவிகளின் கணக்கு எங்கிருந்து வரும்? இது ஆன்மீக ஞானமாகும். சுப்ரீம் ஆத்மா ஞான கடலிலுமிருந்து கிடைக்கிறது. பதீத பாவன் தந்தைதான் அனைவருக்கும் சத்கதி அளிக்கும் வள்ளலாவார். குழந்தைகளாகிய நமக்கு அமர கதை கூறிக் கொண்டிருக்கிறார். பிறவிதோறும் பொய்யான கதைகளை கேட்டுக்கொண்டே வந்துள்ளீர்கள். இப்பொழுது உண்மையான கதையை கேட்டு நீங்கள் 16 கலை சம்பூர்ணமாக ஆகிறீர்கள். சந்திரனுக்கு 16 கலை சம்பூர்ணம் என்று கூறப்படுகிறது. சூரியனுக்கு அவ்வாறு கூறுவதில்லை. ஆத்மாக்களாகிய நாம் அதை நிறுத்திக்கலாம் சிஸ்டர். பாபா சொல்றாங்க, கீதை தான் எல்லா சாஸ்திரங்களுக்கும் முதன்மையானது அப்படின்னு சொல்றாரு. கரெக்டா சொல்லனா அதுதான் தாயின்றார். கீதா மாதா அப்படின்னே சொல்லுவாங்களாம். மற்றதெல்லாம் அதோடைய குழந்தை குட்டிகள் தான். இது சாரம், மற்றதெல்லாம் விஸ்தாரம், மற்றதெல்லாம் கதையா இருக்கும். இது சாரம். கீதையில கதை இருக்காது. எப்படி பிரம்மாவுடைய முக வம்சாவளியோ அந்த மாதிரி கீதை முக்கியமானது இல்லையா? பிரம்மாவில இருந்து தான் எல்லாம் தோன்றுது. அதே மாதிரி கீதையில இருந்து தான் எல்லாமே தோன்றுது. மற்ற தர்ம சாஸ்திரங்கள் தோன்றுது. அப்ப உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் தாய் தந்தை. மற்றவங்க எல்லாம் குழந்தைங்க தான். தந்தை சிவபாபா, தாய் கீதை. இப்ப தாய் தந்தை கிட்ட இருந்து தான் ஆஸ்தி கிடைக்க முடியும். மற்றபடி எவ்வளவுதான் மற்ற சாஸ்திரங்களை நீங்க படிச்சாலும், தலைகீழ புரண்டாலும் ஆஸ்தி கிடைக்காது. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். யார் சாஸ்திரம் படிக்கிறாங்களோ அவங்களுக்கு நிறைய சம்பாத்தியம் வேணும்னா கிடைக்கலாம். இல்ல இப்ப பாதிரியாரா இருக்கலாம், மற்ற மத குருமாரா இருக்கலாம். அவங்களுக்கு நல்லா அப்படியே ராஜா மாதிரி வச்சிருப்பாங்க. அவங்க அந்த பைபிளை பத்தியே பேச மாட்டாங்க. போய் பார்த்தா இப்ப நம்ம பைபிள் கிளாஸ் எடுக்கிறதுனால நமக்கு தெரியுது. சும்மா பைபிள் அங்க ஒண்ணு இங்க ஒண்ணு எடுத்துக்கிட்டு கதை தான் அடிப்பாங்க. அந்த மாதிரி ஸ்கூல்ல யாராவது வாத்தியார் பேசுனாங்கன்னா ஓவி அடிக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. அதை தான் பண்றாங்க. ஆனா அவங்களுக்கு நல்லா காசு கிடைக்கும். அத பாபா சொல்றாரு, அது கிடைக்கலாம் அவங்களுக்கு. ஆனா
எவ்வளவு காசு கிடைச்சாலும் அது அடுத்த ஜென்மத்துக்கு வரப்போறது கிடையாது. குறுகிய காலத்துக்கானது. அதுலயும் ஏதாவது தப்புல மாட்டுனாங்கன்னா முடிஞ்சு போச்சு அதுவும். இல்ல நிறைய பாலியல் குற்றங்கள நிறைய பேர் மாட்டுறத பார்க்குறோம்ல, அதோட முடிஞ்சு போச்சு அவங்க கல்லா. இப்ப ஆனா இப்ப நீங்க கேட்கிறீங்க பாருங்க ஞானம், இதனால உங்களுக்கு இப்ப வருமானம் கிடையாது. ஆனா 21 பிறவிக்கு வருமானம் கிடைக்குது. சிந்திச்சு பாருங்க. இது எவ்வளவு பெரிய விஷயம். அங்க இப்ப ஒரு சர்ச்சில ஒரு பாதிரியார் பேசுறாருன்னா, எல்லாரும் அவருக்கு பைசா குடுப்பாங்க. ஆனா இங்க தந்தை நம்ம கிட்ட பேசுறார். 21 பிறவிக்கு எவ்வளவு பெரிய பணக்காரர் ஆகுறீங்க. எவ்வளவு விஷயம், வித்தியாசம் இல்லையா? அவங்களுக்கு நெறைய ரூல்ஸ் இருக்குது. அந்த ரூல்ஸ மீறினா வீட்டுக்கு அனுப்பிச்சுடுவாங்க. ஆனா, நமக்கு எந்த ரூல்ஸும் கிடையாது. சொர்க்கத்துல வந்து யாரும் நமக்கு ரூல்ஸ் போட போலீஸ் கிடையாது, கோர்ட் கிடையாது. தானாவே நல்லவர்களாக இருப்போம். அதுக்கப்புறமுமே கூட அப்படித்தான். இல்ல இந்த கடைசி ஓரிரு பிறவி தான் மோசமா இருப்போம். அப்ப அங்க வந்து அந்த போதனைகள் செய்றவங்களுடைய பை நிரம்புது. காசு வருது. அப்ப பக்தி பண்றதெல்லாம் இல்லற மார்க்கத்தினருடைய வேலை. நீங்களும் இல்லற மார்க்கத்தினர் தான். சொர்க்கத்துல நாம பூஜைக்குரியவர்களாக இருந்தோம். அப்படி இல்லன்னா 84 பிறவி கணக்கு எங்க இருந்து வந்தது? இதுதான் ஆன்மீக ஞானம். ஆத்மாவுடைய ஞானம். சுப்ரீம் சோல் ஞானக்கடல் கிட்ட இருந்து இந்த ஞானம் கிடைக்குது. பதித்த பாவன தந்தை தான் எல்லாருக்கும் சத்கதி கொடுக்கிற வள்ளல். அவருதான் நமக்கு இப்ப இந்த அமர கதைய சொல்றார். இதன் மூலமா தான் சத்கதி, அதாவது அமரலோகத்துக்கு போறோம். மற்றபடி ஜென்ம ஜென்மமாக நீங்க பொய்யான கதைய தான் கேட்டீங்க. இல்லையா? ஏதோ ஒரு படத்துல வடிவேல் சொல்றாரு, நீ புடுங்குற ஆணி எல்லாமே தேவையில்லாத ஆணிதான்ன மாரி, இதுவரைக்கும் படிச்ச எல்லாமே தேவையில்லாதது தான். அதனால தான் எல்லாத்தையும் மறந்துடுங்க. அதெல்லாம் படிக்கலன்னா நல்லதுன்றார். இப்ப உண்மையான கதைய கேட்டு, ஏன்னா நம்ம வந்து என்னதான் இப்ப பைபிள், குரான் அது இதுன்னு சொன்னா கூட, நம்ப ஞானத்தினால ஈர்க்கப்பட்டு தான் நம்ம தர்மத்து ஆத்மாக்கள் வரும். அது கிறிஸ்டியனா இருந்தாலும் சரி, முஸ்லிமா இருந்தாலும் சரி. அப்ப அத தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் கிடையாது. இல்லையா? அவங்க கிட்ட நேரடியா போய் சொல்றோம் அப்படின்னா, அவங்க ஆர்வமா கேட்பாங்க. அப்ப புரிஞ்சுக்கலாம் அவங்க நம்ம தர்மத்து ஆத்மான்ட்டு. இப்ப உண்மையான கதையை கேட்டு, ஏன்னா அந்த மாரி நெறைய கன்னிகாஸ்திரிகள், பாதிரியார்கள் நம்ம வீடியோஸ பார்க்குறாங்க. நம்ம வீடியோஸ்னா நம்மளது மட்டும் இல்ல. நெறைய பிகேஎஸ் வீடியோஸ், உமா சிஸ்டர்து இது மாரி நெறைய பேர் இத பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. சிவானி தீதி இதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. இப்ப உண்மையான கதையை கேட்டு, நீங்க 16 கலை சம்பூர்ணமாக ஆகுறீங்க. இல்லையா? அப்ப சந்திரனுக்குத்தான் 16 கலை சம்பூர்ணம்னு சொல்லுவாங்க. ஏன்னா சந்திரன் வந்து கொஞ்சம் கொஞ்சமா தேயும். சூரியன் தேயாது. அதனால பாபா சூரியன், நாம சந்திரன். நாம சூரியன் கிடையாது. மாஸ்டர் ஞான சூரியன்றது இப்ப. இப்ப அப்படி ஆகுறோம். ஆனாலும் நாம சந்திரன் தான். மாஸ்டர் ஞான கடல் நம்ம சொல்லிக்கலாம். இப்ப. ஆனா எப்பவும் நம்ம கடல் கிடையாது. நதி தான் நாம. கடல்ல இருந்து வர நதி தான் நாம. அது மாதிரி சூரியன் கிட்ட இருந்து ஒளி வாங்குற சந்திரன் தான் நாம. சந்திரன் தேயும், நம்மளும் தேயுவோம். அதனாலதான் சொல்றாரு. சந்திரனுக்கு தான் 16 கலை சம்பூர்ணம்ன்றார். அடுத்தது படிங்க சிஸ்டர். ஆத்மாக்களாகிய நாம் வருங்காலத்தில் சர்வ குணங்களில் நிறைந்தவராக 16 கலை சம்பூர்ணமாக ஆகிவிடுவோம். பின்னால் அரை கல்பத்திற்கு பிறகு அதில் துரு ஏறி விடுகிறது. நாம் மீண்டும் சர்வ குணங்களில் நிறைந்தவராக 16 கலை சம்பூர்ணமாக ஆகிக் கொண்டிருக்கிறோம். நாமே மீண்டும் தேவதையாக ஆகிக் கொண்டிருக்கிறோம் என்பதை இப்பொழுது நீங்கள் புரிந்துள்ளீர்கள். ஆத்மாக்களாகிய நாம் முதலில் நமது வீட்டுக்கு செல்வோம். பிறகு நாம் சரீரத்தை தாரணை செய்து நாமே தேவதை ஆகிவிடுவோம். பிறகு சந்திரவம்ச குடும்பத்தில் வருவோம். 84 பிறவிகளின் கணக்கு வழக்கு வேண்டும். எந்த யுகத்தில், எந்த வருடத்தில் எத்தனை பிறவிகள் ஆகின? தந்தை 84 பிறவிகளின் உண்மையிலும் உண்மையான கதையை இப்பொழுது கூறியுள்ளார். பாரதவாசிகளாகிய நீங்கள் 84 பிறவிகள் எடுக்கிறீர்கள் என்று குழந்தைகளாகிய உங்களுக்கு கூறுவார். முதலில் தன்னை பிராமணர் என்று உணர வேண்டியுள்ளது. மம்மா, பாபா என்று கூறுகிறீர்கள் அல்லவா? ஆஸ்தி பிரம்மா பாபா மூலமாக சிவபாபாவிடமிருந்து பெறுகிறீர்கள்.
பிரம்மா கூட அவருடையவராகி விட்டார். பிரம்மாவிடம் இருந்து ஆஸ்தி கிடைக்க முடியாது. இவரும் சகோதரராக ஆகிவிட்டார். இவர் சரீரதாரி ஆவார் அல்லவா? குழந்தைகளாகிய நீங்கள் அனைவருமே அவரிடமிருந்து ஆஸ்தி பெறுகிறீர்கள். இவரிடமிருந்து, பிரம்மாவிடமிருந்து அல்ல. யாரிடமிருந்து ஆஸ்தி எடுக்க வேண்டியதில்லையோ அவரை நினைவு செய்ய வேண்டியதில்லை. ஒரு சிவபாபாவைத்தான் நினைவு செய்ய வேண்டும். அவருக்குத்தான் தந்தையும் நீயே, தாயும் நீயே, நாங்கள் உங்களது பாலகர்கள் என்று கூறுகிறார்கள். நீங்கள் இவரிடம் வரும்பொழுது நாம் சிவபாபாவிடம் செல்கிறோம் என்பது புத்தியில் இருக்கும். நினைவு சிவபாபாவைத்தான் செய்ய வேண்டும். ஆத்மா புள்ளியாகும். அதில் 84 பிறவிகளின் பாகம் பதிவாகியுள்ளது. ஆத்மா புருவ மத்தியில் இருக்கிறது. பறப்பதும் ஒரு நொடியில். நான் ஆத்மா ஒரு சரீரத்தை விட்டு மற்றொன்றை எடுக்கிறேன். புருவ மத்தியில் போய் வீற்றிருக்கிறேன். நமது ஆத்மா இவ்வாறு உள்ளது என்ற அறிவு புத்தியில் உள்ளது. சூப்பர் சிஸ்டர். ம். நாம வந்து அதாவது ஆத்மாக்களாகிய நாம எதிர்காலத்துல சர்வ குணங்கள்ல நிறைந்தவராக ஆகிடுவோம். 16 கலைகளில் முழுமையானவராக ஆகிடுவோம். பிறகு அரை கல்பத்துக்கு பிறகுதான் துரு ஏறுதுன்ற. கலைகள் குறையும், பட் ஆனா அழுக்கு ஏறாது. இல்ல, ஷைனிங் குறையுது, ஆனா அழுக்கு ஏறல. அப்படி புரிஞ்சுக்கலாம். நாம மறுபடியும் இப்ப சர்வ குணங்கள்ல நிரம்பியவராக 16 கலை சம்பூர்ணமாக மறுபடியும் ஆகிட்டு இருக்கிறோம். ஸோ இதுவே வந்து ஆத்மாபிமான பயிற்சி தான். சக்கரத்தை சுத்துறது தான் இல்லையா? 16 கலை கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டு வந்துச்சு. இப்போ நம்மள ஒரு தங்கம் ஜொலிக்கிற தங்கமாக நினைக்கலாம், அல்லது தங்க ஒளியாக நினைக்கலாம். அந்த நம்ம ஜென்ரல் வீடியோல சொன்னீங்க இல்லையா, லிங்கத்துல வந்து சொர்ண ரேகை வந்தது அப்படின்னு. ஸோ லிங்கன்றது ஆத்மாவையும் சொல்லலாம் இல்லையா? அப்ப அந்த சொர்ண ரேகை அப்புறம் வெள்ளி ரேகை ஆயிடுச்சு, அப்புறம் காப்பர் ஆச்சு, அப்புறம் இரும்பாயிடுச்சு, துருபுடிச்ச இரும்பாயிடுச்சு. இப்ப மறுபடியும் தங்க ரேகையாக மாறணும். அதான் சொல்றாரு, மறுபடியும் நம்ம தேவதையாக ஆகிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறத இப்ப புரிஞ்சிருக்கிறோம். இதுதான் நினைவு யாத்திரையே. மறுபடியும் நான் தேவதை ஆகிட்டு இருக்கிறேன், அந்த குணத்தை தான் வெளிப்படுத்துவேன். அந்த குணத்தை வெளிப்படுத்த முடியாம அசுர குணத்தை வெளிப்படுத்துற மாதிரி எதோ நடக்கும். எப்ப அசுர குணத்தை சுத்தமாக வெளிப்படுத்தலையோ அப்பதான் நீங்க அந்த அசுரனை அழிச்சிட்டீங்கன்னு அர்த்தம். அந்த கதையிலெல்லாம் வருது இல்லையா, மூகாம்பிகை கதையெல்லாம். ஸோ ஆத்மாக்களாகிய நாம தான் முதல்ல நம்ம வீட்டுக்கு போவோம். பிறகு நாம அதாவது இங்க வந்து சரீரத்தை தாரணை பண்ணி தேவதை பார்ட்டு பண்ணுவோம். குஷி குஷியா இருப்போம் இல்லையா? அதை கற்பனைக்கே எட்ட முடியாது. ஏன்னா இப்பவே நாம வந்து குழந்தையா இருக்கும்போது சந்தோஷமா தான் இருந்தோம். இந்த துக்கம் நிரம்பிய கலியுகத்துல நம்ம அப்பா அம்மா மேபி அப்ப கஷ்டப்பட்டு இருப்பாங்க, ஆனா நமக்கு அது தெரியல இல்லையா? நம்ம குழந்தைங்களும் இப்ப பிறக்கிற குழந்தைங்களும் சந்தோஷமா தானே இருக்கிறாங்க. அது குழந்தையா இருக்கிற வரைக்கும் கொஞ்ச நாளைக்கு கொடுக்குறாங்க சந்தோஷம். ஆனா சொர்க்கம் எப்படி இருக்கும்? அதுவும் நம்ம சின்ன வயசுல இருக்கும்போதெல்லாம் உலகம் எப்படி இருந்துச்சு? அந்த ஏரி, ஆறு, அந்த இயற்கையே நல்லா இருந்தது. 5000 வருஷம் முன்னாடி எப்படி இருந்திருக்கும்? அதை நினைச்சு பார்க்கணும். அதை நினைச்சு பார்க்க அது ஒரு டைமுக்கு அப்புறம் கண்ணு முன்னாடி தெரியும்ன்றார் பாபா. அங்க வரப்போறோம். அதுக்கப்புறம் சந்திர வம்சத்துல வருவோம். அதுக்கப்புறம் கலியுகத்துல வருவோம்னு பாபா சொல்ல மாட்டாரு. அதான் விஷயமே. சத்தியுகத்துல வருவோம், சந்திர வம்சத்துல வருவோம், 84 பிறவி கணக்கு வழக்கு வேணும் இல்லையான்ட்டார். ஏன்னா இது துக்கமான விஷயத்த நம்ம நினைக்க கூடாது. அது தானா வரப்போகுது இல்ல, வயசாகிறத பத்தி நினைக்க தேவையில்ல. 84 பிறவியின் கணக்கு வழக்கு வேணும். எந்த யுகத்துல, எந்த வருடத்துல, எத்தனை பிறவிகள், இது எல்லாத்தையும் பாபா சொல்றார். பாபா 84 பிறவிகளின் உங்களுடைய உண்மையான கதையை சொல்றார். ஏன்னா நீங்க தான் 84 பிறவி எடுக்கிறீங்க. முதல்ல உங்களை பிராமணர்னு உணரணும். ஏன்னா மம்மா பாபான்னு சொல்றீங்க இல்லையா?
இப்ப யார சொல்றீங்க? மம்மா ஓகே. பாபான்னு பிரம்ம பாபாவ சொல்றீங்க. இப்ப பிரம்மாவ அப்பான்னு சொல்றீங்கன்னா, பிரம்மாவுடைய குழந்தைங்க தான் பிராமணர்கள். இப்ப பிராமணர்ன்னு உணரணும். அப்ப பிராமணர்னா யாருன்னா, பிரம்மா மூலமாக சிவபாபா கிட்ட இருந்து ஆஸ்திய அடைபவர்கள்னு அர்த்தம். பிரம்மாவுமே சிவபாபாவுடையவர் தான். ஏன்னா பிரம்மா பாபா கிட்ட இருந்து நமக்கு ஆஸ்தி கிடைக்கிறது கிடையாது. அப்ப அவருமே நமக்கு சகோதரன் ஆகிட்டார். எல்லாருக்கும் அப்பா சிவபாபா தான். ஏன்னா பிரம்மாவும் தேகதாரி. அந்த அந்த பாயிண்ட தான் முஸ்லிம்கள் ஸ்ட்ரெஸ் பண்ணி, அல்லாஹ் பெறுவதும் இல்லை, பெறப்படுவதும் இல்லை. அல்லாஹ் ஒருவர் தான் வணக்கத்திற்குரியவர். அப்படின்னா பிரம்மா கிடையாது அப்படின்ற அர்த்தம். ஆனா அது அவங்களுக்கு தெரியாது. அவங்க அப்படியே கிளிப்பில மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. குழந்தைகளாகி நீங்க எல்லாருமே அந்த சிவபாபா கிட்ட இருந்து தான் ஆஸ்தி அடையிறீங்க. பிரம்மா கிட்ட இருந்து கிடையாது. அப்ப பாபா சொல்றாரு, யாருகிட்ட இருந்து ஆஸ்தி எடுக்க வேண்டியது கிடையாதோ, அவரை நினைவு செய்ய வேண்டிய அவசியமும் கிடையாது. மரியாதையெல்லாம் கொடுப்போம். ஃபாலோ பண்ணுவோம். ஏன்னா சிவபாபா எப்படியெல்லாம் அவர் நினைத்தாருன்னு ஃபாலோ பண்ணுவோம். ஆனா அவரை நினைக்க மாட்டோம். அப்ப பாருங்க, ஆஸ்தி ஏன்னா ஆஸ்தி யாருகிட்ட இருந்து கிடைக்குதோ அவரை தான் நினைக்கணும். 5000 வருஷத்துக்கான ஆஸ்தியை அடையிற ஒரு ஒரு கோல்டன் சான்ஸ் கிடைக்கும்போது நேரத்தை வீணாக்கலாமா? அதாவது ஒரு ஊர்ல வண்டி ஏதோ பீர் பாட்டிலோ ஏதோ ஒண்ணு எடுத்துட்டு போற வண்டி வந்து கவுந்துருச்சு. ஊர் மக்கள்லாம் அலறி அடிச்சுட்டு ஓடி வந்து பாட்டில பொறுக்கிட்டு போறாங்க. அப்ப பாருங்க. ஏன்னா கொஞ்ச நேரம் தான் அவங்களுக்கு சான்ஸ் கிடைக்கும். அப்புறம் போலீஸ் வந்துரும், இதெல்லாம் ஆயிடும் இல்லையா? அந்த மாதிரி சிவபாபா ரத்தினங்களை கொட்டுறாரு. கொஞ்ச நேரம் தான் சான்ஸ் இருக்குது. அப்ப அந்த ஒரு இது இருக்கணும் நமக்கு, துடிப்பு. அந்த நேரத்துல வேற எதையாவது கொடுத்தா அந்த பீர் பாட்டில பொறுக்கிறவன் வேற எதை பத்தியுமே கண்டுக்க மாட்டான். கம்னுரா அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலான்ட்டு இதை பொறுக்குவான். அந்த மாதிரி இப்ப பாபாவை நினைத்தால் மட்டுமே ஆஸ்தி கிடைக்கும் தெரியும் போது பாபாவை மட்டும் தானே நான் இப்ப நினைக்கணும். நான் எதுக்கு மத்ததை நினைக்கணும்? இப்ப அதோட கம்பேர் பண்ணும்போது அதோடைய விஷயம் தெரியுது. சோ ஒரு சிவபாபா அப்ப பாருங்க, கலியுகத்துல தவறான விஷயத்துக்கு தான் டிமாண்ட். காய்கறி விழுந்தா கூட போய் எடுத்திருப்பாங்களா தெரியல இல்லையா? இததான் போய் பொறுக்கிறாங்க. அப்ப பிரம்மாவையே நினைக்க வேண்டியது இல்லைன்னா வேற யாரை நம்ம நினைக்கணும்? ஏன்னா சிவபாபாக்கு அடுத்தது பிரம்மா பாபா தான். அவரையே நினைக்க வேண்டியது இல்லைன்ற ஒரு சிவபாபாவை தான் நினைவு செய்யணும். முஸ்லிம்களுடைய முக்கியமான கருத்து அதுதான். அப்ப தாயும் நீயே தந்தையும் நீயேன்னு சொல்றதெல்லாம் சிவபாபாவை தான். நாங்க உங்களுடைய பாலகர்கள்னு சொல்றீங்க. அப்ப நீங்க இந்த பிரம்மா கிட்ட வரும் பொழுது உங்க புத்தியில என்ன இருக்குது? நான் சிவபாபா கிட்ட போறேன்னு இருக்குது. சிவன் கோயிலுக்கு போற யாருக்காவது நான் நந்தியை பார்க்க போறேன்னு ஞாபகம் வருதா? அங்க நந்தி தானே இருக்குது இல்லையா? பெருசா இருக்குது. ஆனா வரல. சிவனை பார்க்க போறேன்னு தானே வருது. அப்படித்தான் வரணும். திருப்பட்டூர்னு ஒரு ஊர்ல தான் பிரம்மாவுக்கு சந்நிதி இருக்கு. திருச்சி பக்கத்துல. அந்த பிரம்மா கோயிலுக்கு நேரா போக கூடாதுமாங்க. அங்க இருந்து கொஞ்சம் கிலோமீட்டர் தூரத்துக்கு ஒரு ஆதி சிவன் ஒரு கோயில் இருக்கு. அங்க போயிட்டு தான் அந்த பிரம்மா பார்க்க போகணுமா. இதுவே சிவன் கோயில் தான். பிரம்மா இருக்கிறது சிவன் கோயில் தான். ஆனா சைட்ல இருக்கும் பிரம்மா. பிரம்மான்னு ஒரு உருவம் வச்சிருப்பாங்க. நல்ல மஞ்சள் கலரா அந்த மஞ்சளை பூசி வச்சிருப்பாங்க. ஏன்னா குரு அங்கேயும் சிவலிங்கம் இருக்கும். சிவலிங்கம் தான் மெயினே. ஓஹோ, சரி சரி. பிரம்மா வந்து சைட்ல இருப்பாரு. ஓஹோ, சூப்பர் சூப்பர். அப்ப அதுல ஜாதகத்தை வச்சு எடுப்பாங்க. ஜாதகத்தை வச்சு வேண்டிப்பாங்க, அர்ச்சனை பண்ணுவாங்க. ஏன்னா அவர் ஜாதக தலையெழுத்த மாத்துறாரு. பிரம்மா தலையெழுத்த மாத்துறாருன்ட்டு. அதனால ஜாதகத்தை வச்சு கும்பிடுவாங்க அந்த பிரம்மா காலடியில. சூப்பர். இப்ப நம்ம பிரம்மா மூலமா இத படிக்கும் போது நம்ம தலையெழுத்து மாறுது இல்ல, அதுதான் அப்படி நம்மளே மாத்திக்கிறோன்றது அவங்களுக்கு தெரியல. அப்ப நீங்க இவர்கிட்ட வரும்போது நான் சிவபாபா கிட்ட போறேன்றது தானே உங்க புத்தியில இருக்கும். அப்ப நினைவு சிவபாபாவைத்தான் பண்ணணும், பிரம்மாவை கிடையாது. அது ஆழமா நம்ம மைண்ட்ல பதிய வைக்கிறார். நினைவு பண்ண வேண்டியது யாரு? ஆத்மா, சின்ன புள்ளி. அதையும் ஞாபகம் வச்சுக்கணும்.
அதுல தான் 84 பிறவி பாகம் பதிவாகி இருக்குது. ஆக்சுவலா இந்த பாரதி ராஜா இறந்தப்ப யாரோ சொன்னாங்க, பல நட்சத்திரங்களை உருவாக்கிய பாரதி ராஜா இப்ப வானத்துல நட்சத்திரம் ஆயிட்டாருன்றாங்க. அது ஆத்மாவா போறாங்கன்றது அவங்களுக்கு தெரியல. பட் ஆனா எப்படியோ நட்சத்திரம்ன்றது நம்பிக்கை இருக்கு போல இருக்கு. அத சொல்றாங்க. அப்ப அதுல தான் 84 பிறவியின் பாகம் இருக்குது. அது புருவ மத்தியில இருக்குது ஆத்மா. ஒரு வினாடியில பறந்து போயிடுதுன்றார். சோ இது வந்து ஆத்ம பயிற்சி. பாபா சொல்லுவாரு இல்லையா, ஒவ்வொரு முரளியிலும் தாரணைக்கான விஷயம் இருக்கும், சேவைக்கான விஷயம், தாரணைக்கான விஷயத்த சொல்லிட்டு இருக்கிறார். ஆத்ம பயிற்சி பண்றது. நான் ஆத்மா சின்ன புள்ளியா இருக்கிறேன். ஒரு நொடியில நான் பறந்துடுவேன். ஒரு உடம்ப விட்டுட்டு இன்னொன்னு எடுப்பேன். புருவ மத்தியில போய் உட்கார்ந்துக்கிறேன். நம்முடைய ஆத்மா இப்படித்தான் இருக்குது அப்படின்னு புத்தியில இருக்கணும். இதை பற்றிய சிந்தனையிலே எல்லாத்தையும் மறக்கணும். ஏன்னா நான் சரவணன்னும் போது சரவணனுடைய உறவுகள்லாம் ஞாபகம் வருது. நான் ஆத்மானா ஆத்மாவுடைய உறவு கடவுள் மட்டும்தானே. அப்ப ஆத்மா ஆத்மா நினைக்க நினைக்க பரமாத்மாவுடைய நினைவு அதுல கலந்து இருக்குது. அவர் கொடுக்கிற ஆஸ்தியும் கலந்து இருக்குது. சோ ஆத்மா இப்படித்தான் இருக்குதுன்னு நம்ம புத்தியில இப்ப இருக்குது. சத்தியுகத்துல இந்த மாதிரி எந்த ஒரு பொருளையும் பார்க்கறதுக்கான அது படிங்க சிஸ்டர். சத்தியுகத்திலோ இப்பேற்பட்ட எந்த ஒரு பொருளையும் பார்ப்பதற்கான விருப்பம் இருக்காது. ஆத்மாவை திவ்ய திருஷ்டி மூலமாக பார்க்க முடியும். இந்த கண்களால் பார்க்கும் விஷயம் ஒன்றும் கிடையாது. பக்தி மார்க்கத்தில் தான் சாட்சாத்காரம், காட்சி தெரிதல் செய்கிறார்கள். எப்படி ராமகிருஷ்ணருடைய சிஷ்யர் விவேகானந்தர் இருந்தார்? நான் முன்னால் அமர்ந்திருந்தேன். ஆக அவரது ஆத்மா, ராமகிருஷ்ணரோட ஆத்மா வெளியேறி என்னுள் பிரவேசமாகிறது என்று அவர் கூறியுள்ளார். அவ்வாறு ஆவது இல்லை. ஆத்மா எப்படி ஒரு சரீரத்தை விட்டு மற்றொன்றில் பிரவேசமாகிறது? இந்த எல்லா விஷயங்களும் குழந்தைகளாகிய உங்களுக்கு புரிய வைக்கப்படுகிறது. நாம் அமர லோகம் செல்வதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை இப்பொழுது நீங்கள் புரிந்துள்ளீர்கள். அமரலோகத்தில் நாம் பிறவி எடுப்போம். அங்கு நாம் கர்ப்ப மாளிகையில் இருப்போம். இங்கோ கலியுகத்திலோ கர்ப்ப சிறையில் சிக்கி ஐயோ ஐயோ என்று கதறி கஷ்டப்படுகிறார்கள். இப்பொழுது அரை கல்பத்திற்கு பாபா உங்களை எல்லா துக்கங்களிலிருந்தும் விடுவிக்கிறார். எனவே எவ்வளவு அன்புடன் அப்பேற்பட்ட தந்தையை நினைவு செய்ய வேண்டும். நல்லது. பாபா சொல்றாங்க, இங்கதான் வந்து நான் இயேசுவை பார்க்கணும், சிவனை பார்க்கணும், கிருஷ்ணரை பார்க்கணும், அதாவது சாட்சாத்காரம் பார்க்கணும்ன்ற ஆசை இருக்குது. அந்த மாதிரி ஆசையெல்லாம் சொர்க்கத்துல வராதுன்ற திருப்தியா இருப்பாங்க. ஆத்மாவை அதனாலதான் அங்க பக்தி கிடையாது. எந்த ஆசையும் இருக்காது. ஆத்மாவை திவ்ய திருஷ்டி மூலமா தான் பார்க்க முடியும். இந்த கண்ணுனால அதை பார்க்க முடியாது. பக்தி மார்க்கத்துல தான் இந்த சாட்சாத்காரம் தெரியறதெல்லாம் நடக்குது. ராமகிருஷ்ணருடைய சிஷ்யராகிய விவேகானந்தர் சொன்னார், ராமகிருஷ்ணர் உயிர் பிரியும் போது நான் முன்னாடி தான் உட்கார்ந்துட்டு இருந்தேன். அவருடைய ஆத்மா வந்து கால் கட்டை விரல் வழியாக வெளியேறி எனக்குள்ள பிரவேசமாச்சுன்னு அவர் சொன்னார். ஆனா உண்மையில அப்படி ஆவறது கிடையாது. அவர் பார்த்தது காட்சி, சாட்சாத்காரம், நிஜத்துல நடக்கிறது கிடையாது. அவருடைய பாவனைக்கு ஏற்ப அப்படி நடக்குது. ஸோ ஆத்மா இங்க கூட நிறைய பேருக்கு அப்படிதான் சங்கர் பார்ட்டியெல்லாம் உருவாகுறாங்கன்னு நினைக்கிறேன். அவங்களுடைய பாவனைக்கு ஏற்ப கடவுளே எனக்குள்ள வந்துட்டாரு அப்படி. பக்தி மார்க்கத்தை சொல்லிட்டு இருக்காங்க. பக்தி மார்க்கத்து விஷயம்தான் கரெக்ட். அப்ப ஆளாளுக்கு நான் தான் கடவுள், எனக்குள்ளதான் கடவுள் வர்றாருன்னு நம்ம பிகேஸ்ல இருந்து பிரிஞ்சு சங்கர் பார்ட்டி மாதிரி நிறைய சங்கர் பார்ட்டியே பிரிஞ்சு 4-5 இதாக மாறிடுச்சு. ஒரு லாங்குவேஜுக்கு ஒவ்வொருத்தர் ஆயிட்டாங்க. இப்ப அவர் இறந்துட்டாருன்னு கன்ஃபார்ம் ஆன உடனே. அதான் பாபா சொல்றாரு, அப்படியெல்லாம் ஆகுறது கிடையாது. ஆத்மா எப்படி இங்க ஒரு மரத்தை உருவாக்கிடுவாங்க. கரெக்ட்.
ஆத்மா எப்படி ஒரு உடம்ப விட்டுட்டு இன்னொன்னுல பிரவேசம் ஆகுது அப்படிங்கிறத பாபா தெளிவா புரிய வைக்கிறார். நாம அமரலோகம் போறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறோம். இது ரொம்ப சூப்பரான விஷயம். அவங்க என்ன அப்படியே மாறி மாறி ஒருத்தர் உடம்பு இன்னொருத்தர் உடம்புனே வந்துகிட்டே இருப்பாங்களா? சொர்க்கத்துக்கு போற அந்த பயிற்சியே பண்றது இல்ல போல இருக்குது. இங்கேயே சுத்திட்டு இருப்பாங்க போல இருக்குது. நாம அமரலோகம் போறதுக்கு தான் முயற்சி பண்ணிட்டு இருக்கிறோம். அமரலோகத்துல தான் நாம பிறவி எடுப்போம். அங்க அதாவது எங்க அம்மா ஞானம் அதெல்லாம் ஏத்துக்கல. அவங்களே சொன்னாங்க, "ஏய் அடுத்தது நான் இங்க பிறக்க மாட்டேன்டா. அ எனக்கு பிறவியே கிடையாதுடா." பிறவியே கிடையாதுன்றது தப்பு. பட் இங்க பிறக்க மாட்டேன்றதுல ஒரு உறுதியா இருக்கிறாங்கல்ல, அந்த உறுதி கூட இல்லாம இருக்கிறாங்க. அ ம், அ அங்க நாம அமரலோகத்துல தான் பிறப்போம். அங்க கர்ப்ப மாளிகையில பிறப்போம். அங்க இருப்போம். ம், துக்கமே இருக்காது. ம். கலியுகத்துல கர்ப்ப சிறையில சிக்கிட்டு ஐயோ! ஐயோன்னு கதறி கஷ்டப்படுறாங்க. அப்படி நீங்க மாட்டிக்க கூடாது. இப்ப அரை கல்பத்துக்கு பாபா உங்கள எல்லா விதமான துக்கத்துல இருந்தும் விடுவிக்கிறார். கர்ப்பத்திலயும் துக்கம் கிடையாது, வெளில வந்தும் துக்கம் கிடையாது. அப்படிப்பட்ட தந்தையை எவ்வளவு அன்பா நினைவு பண்ணணும் அப்படின்னு பாபா சொல்றாரு. அற்புதமான முரளி கொடுத்த அன்பான தாய் தந்தை பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். பாபா சொல்றாங்க, உங்களை நீங்கள் ஆத்மான்னு உணர்ந்து ஆன்மீக தந்தை கிட்ட படிச்சு முழு ஆஸ்தி அடையணும். உண்மையான கண்டத்துக்கு அதிபதி ஆகணும்னா உண்மையான கதையத்தான் கேட்கணும், அதைத்தான் சொல்லணும். எந்த தந்தை கிட்ட இருந்து எல்லையற்ற ஆஸ்தி கிடைக்குதோ அவரைத்தான் நினைவு செய்யணும். எந்த ஒரு தேகதாரியையும் நினைவு செய்யக்கூடாது. இந்த பழைய உலகத்துக்கு நெருப்பு பிடிக்க போகுது. அதனால இதை பார்த்தும் பார்க்காமல் இருக்கணும். இதுல மெயினா ஆஸ்தி கொடுக்கிற அப்பாவைத்தான் நினைக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இல்ல இன்னைக்கு இன்றைய உலகத்துல எது பண்ணாலும் என்ன கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. சரி, கடவுளை நினைத்தால் உலகமே சொர்க்கமே கிடைக்கும். வேற யாரை நினைத்தாலும் கிடைக்காது. அப்ப புத்திசாலிகள் அவரை எல்லாம் நினைக்கணும் இல்லையா? எந்த தேகதாரியும் நினைக்க கூடாது. ஏன்னா பழைய உலகத்துக்கு நெருப்பு பிடிக்க போகுது. ஸோ இது தெரிஞ்சா சொத்துக்காக பாரதி ராஜா குடும்பமாகட்டும் அல்லது எந்த குடும்பத்திலுமே அந்த சொத்து அபகரிப்பு இதெல்லாம் பண்ணுவாங்களா? அப்படி பண்ணவங்க மத்தவங்க அனுபவிக்க வேண்டிய வலியை சேர்த்து இவங்க வாங்கிக்கிறாங்க. அது அழியும்போது இவங்க துடிப்பாங்க. இவங்களுதே கிடையாது. ஆனா இவங்க துடிப்பாங்க. அதான் கொடுமை. ஸோ அதனால தான் இதை பார்த்தும் பார்க்காமல் இருக்கணும். ரொம்ப முக்கியமான பயிற்சி அது. அதாவது கண்ணு முன்னாடி ஆள் இருப்பாங்க. ஆனா உங்களுக்கு அந்த ஜோதி தான் தெரியணும். அந்த பயிற்சியில தான் இருக்குது எல்லாமே. பாபாவா இருக்கலாம் அல்லது ஆத்மாவா இருக்கலாம். வரதானம் படிங்க சிஸ்டர். அமைதி சக்தி மூலமாக தனது பதிவேட்டை சுத்தமாக வைத்துக்கொண்டு மக்களுக்கும் மகேசனுக்கும் பிரியமானவராகுக. எழுதிய எழுத்துக்களை அக்கணமே மறைக்கும் வகையில் அறிவியல் கண்டுபிடிப்பு உள்ளது. அவ்வாறே அமைதி சக்தியால் தனது பதிவேட்டை தினமும் சுத்தமாக்கினால் மக்களுக்கும் மகேசனுக்கும், அதாவது பாபாவிற்கும் பிரியமானவர்களாவீர்கள். உண்மையும் தூய்மையும் அனைவருக்கும் பிரியமானதே. எனவே ஒரு நாள் செய்த வீண் எண்ணம், வீண் செயல் மறுநாள் கசியவும் கூடாது. முடிந்தவைக்கு முற்றுப்புள்ளி வையுங்கள். அப்போதே பதிவேடு சுத்தமாக இருக்கும். இறை தந்தையும் மனம் மகிழ்வார். ஸ்லோகன். வீண் சூப்பரான வரதானம் இல்லையா? அமைதி சக்தி மூலமாக உங்க ரெஜிஸ்டரை கிளீனா வச்சுக்கோங்க. அப்பதான் பாபாவுக்கு பிரியமானவரா இருப்பீங்க, மக்களுக்கும் பிரியமானவரா இருப்பீங்கன்ற. இல்ல என்ன சொன்னாலும் அவர் அமைதியா இருப்பாருப்பா. அவரை மாதிரி மனுஷனை பார்க்கவே முடியாதுப்பா அப்படின்னுவாங்க. எனக்கு தெரிஞ்ச அந்த மாதிரி ஒருத்தர் அமைதியா இருப்பாரு. அவங்க மனைவி கத்திக்கிட்டு இருப்பாங்க. பக்கத்துல அக்கம் பக்கத்துல சொல்லுவாங்க, இவரை தவிர வேற யாரும் அந்த அம்மா கிட்ட குடும்பம் நடத்த முடியாதுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அமைதிக்கு அப்ப எல்லாருக்கும் பிடிச்சவராக இருக்கிறாங்க இல்லையா? அப்ப பாபா கம்ப்யூட்டரை தான் சொல்றாருன்னு நினைக்கிறேன். எழுதி எழுத்த அந்த நேரமே மறைக்கிற வகையில அறிவியல் கண்டுபிடிப்புனா அதுதான் டக்கு டக்குன்னு அழிக்கிறது இருக்குது இல்லையா? எரேஸ் பண்றது. அந்த மாதிரி சக்தி தான் அமைதி சக்தின்ற. அப்ப இதுக்கு முன்னாடி நிறைய பாவம்லாம் பண்ணி ரெக்கார்ட்ல இருக்குது.
அதை டக்கு டக்குன்னு அழிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? அமைதியா இருந்தா போதுன்ற. காமத்தினால டிஸ்டர்ப் ஆகக்கூடாது, கோபத்தினால டிஸ்டர்ப் ஆகக்கூடாது, பற்றுனால டிஸ்டர்ப் ஆகக்கூடாது, பேராசைனால டிஸ்டர்ப் ஆகக்கூடாது, அகங்காரத்தினால டிஸ்டர்ப் ஆகாம நீங்க அமைதியா இருந்துட்டீங்கன்னா அதுக்கு முன்னாடி செய்த பாவம் எல்லாம் எரேஸ் ஆயிடும். இதுதான் சிக்னல் கொடுக்கிறாரு பாபா. அப்படி இருந்தால் மனிதர்களுக்கு பிடித்தவர்களா மாறிடுவீங்க. முன் ஜென்மத்துல நாசமா நீ போகன்ட்டு சாபம் விட்டவனுக்கே நீங்க பிடிச்சவனா மாறிடுவீங்க. இப்ப ஆசீர்வாதம் கொடுப்பாங்க. அவங்களுக்கு வந்து அந்த போன ஜென்மத்துல இவன் இப்படி பண்ணானே காட்டினா கூட உங்க மேல கோபம் வராது. இப்ப மாறிட்டான்லப்பா அப்படி சொல்லிடுவாங்க. அதுதான். அப்ப அந்த அமைதியில தான் இருக்குது. ஸோ விஜய் சொன்னதான் அடிக்கடி ஞாபகம் வருது. உசுப்பேத்துறவங்க கிட்ட உம்முனும், கடுப்பேத்துறவங்க கிட்ட கம்முன்னு இருந்தா வாழ்க்கை ஜம்முன்னு இருக்கும்ன்றது நவீன கீதைன்னு நினைக்கிறேன். சூப்பரா சொல்லி இருக்கிறார். அதனால தினம் தினம் உங்க ரெக்கார்டை இப்படித்தான் நீங்க கிளீன் பண்ணணும். எப்படி? அமைதி சக்தி அது சாதாரண விஷயங்களை பயங்கரமானது. ஒருத்தர் முதல்வராகவே ஆக்கி இருக்குது. அது எவ்வளவு பெரிய விஷயம். அமைதி சக்தி கலியுகத்துல முதல்வர் ஆக்கி இருக்குது. அப்பதான் நீங்க எல்லோருக்கும் பிரியமானவர் ஆவீங்க. உண்மையும் தூய்மையும் எல்லோருக்கும் பிடிக்கும் தானே. உண்மையினாலே அந்த அமைதி தான். தூய்மையா இருக்கிறீங்கன்னா அதோடைய அடையாளம் அமைதி தான். அதனால ஆனா இதெல்லாம் ஒரே நாள்ல நடந்துட போறது கிடையாது. கொஞ்சம் டைம் எடுக்க தான் செய்யும். அப்ப பாபா சொல்றாரு, ஒரு நாள் செஞ்ச அந்த வீண் எண்ணமோ அல்லது வீண் செயலோ மறுநாள் ஸ்லைட்டா கூட கசிஞ்சிடக்கூடாதுன்ற. இத மம்மா பிராக்டிஸ் பண்ணாங்க. ஒரு நாள் பண்ண தப்பு அடுத்து பண்ணிடக்கூடாது. வீண் எண்ணமே தப்புன்னு கூட இல்லை, வீண் எண்ணமே திரும்ப வந்துடக்கூடாதுன்ற. இது எவ்வளவு பெரிய விஷயம். ஏன்னா இங்க பொக்கிஷத்தை வந்து சேமிக்கிறோம். இந்த வீண் எண்ணங்கள்லாம் அந்த அந்த கூடையில இருக்கிற ஓட்டை மாதிரி லீக் ஆகி மறுபடியும் பொக்கிஷங்கள்லாம் போயிடும். ஒரு பாட்டு கூட வரும் இல்லையா, சிந்து பைரவி படத்துல, பூமாலை வாங்கி வந்தேன் பூக்கள் இல்லையே, வர்றதுக்குள்ள எல்லாமே உதிர்ந்துடும். அந்த மாதிரி ஆயிடக்கூடாது. அது பாபாவே அந்த உதாரணம் சொல்லி இருக்கிறாருன்னு நினைக்கிறேன். அப்ப முடிந்தவைக்கு முற்றுப்புள்ளி வச்சிடுங்க. என்னவா வேணாலும் இருக்கட்டும், என்னவா வேணாலும் இருக்கட்டும். திரும்ப அவனை பார்க்கும் பொழுது அவன் உங்களுக்கு செஞ்ச துரோகம் உங்களுக்கு ஞாபகம் வரக்கூடாது. அதான் அந்த சம்பூர்ண நிலை. அந்த நிலையை அடையணும். முற்றுப்புள்ளி. அது டக்கு டக்குன்னு பாபா கிட்ட போயிடணும். பாபா கிட்டயே இருந்து மற்றவங்க கிட்ட பேசும்போது பாபா அந்த ஜோதி மட்டும் கண்ணுக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருந்தா பாபாவை வெளிப்படுத்திக்கிட்டே இருப்பீங்க. அந்த குணம் வெளிப்படும். அது நேற்று சொன்னார் இல்லையா, பாபாக்கு சமமாகணும்னா ஒரு செகண்டும் பாபா எப்படி பேசுவார், பாபா எப்படி நினைப்பார், அப்படி யோசிங்கன்னார். அப்பதான் உங்க ரெக்கார்டு கிளீனா இருக்கும். இல்ல எல்லாருடைய ரெக்கார்டும் அழுக்காதான் இருக்கும். 63 பிறவி ரெக்கார்டு. அப்ப அதை கிளீன் பண்றதுதான் இப்போதைய வேலை. இறை தந்தையும் அப்பதான் மனம் மகிழ்வார். இல்ல எந்த குழந்தையுடைய ரெக்கார்டு பக்காவா இருக்குதோ அப்பதானே இறை தந்தை மனம் மகிழ்வார். டீச்சராவா இருந்தாலும் சரி, சத்குருவா இருந்தாலும் சரி, எல்லா ரூபத்திலையும் அவரை குஷிப்படுத்துற வழி என்ன? நம்ம ரெக்கார்டை கிளீனா வச்சுக்கணும். நம்ம ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் இது இல்ல, அதுக்கு நம்மளே எழுத வைக்க சொல்றார். என்னென்ன பண்ணீங்கன்னு எழுதி பாருங்கன்ட்டு. ஸ்லோகன் சொல்லுங்க சிஸ்டர். வீண் எண்ணம் நினைப்பதும் பிறர் மனதில் வீண் எண்ணம் எழ ஒரு காரணமாவதும் தூய்மையின்மையே. சூப்பர்ல, சூப்பர் செம. இது ஆக்சுவலா சமீபமா இது எனக்கு தோணிச்சு. சூப்பரா சொல்லியிருக்கிறார். வரதானத்துடைய கண்டினியூஷனாவே வருது. வீண் எண்ணத்தை நினைக்கிறதும் அழுக்கு. மத்தவங்க மனசுல வீண் எண்ணம் வருவதற்கு நீங்க ஒரு காரணமானீங்கன்னா அதுவும் அழுக்குதான்ற. இல்ல ஒரு சின்ன சின்ன வயசுல எல்லாம் வந்து விளையாட்டா பயமுறுத்துவாங்க. அவனுக்கு மயக்கம் ஆயிடுச்சு, அவனுக்கு விழுந்துட்டான். அந்த நேரம் ஸ்லைட்டா உண்மையா இருக்குமோன்னு நினைச்சு பதறாங்கல்ல, அப்புறம் ஒளிஞ்சு இருந்துட்டு அப்படின்னு பயமுறுத்துவாங்க. அது எல்லாமே வந்து தூய்மையின்மை தான்ற. அந்த பயம் கூட நீங்க கொடுக்க கூடாது. அப்ப உண்மையை மட்டும்தான் பேசணும் இல்லையா, பொய் பேசக்கூடாது. அந்த உண்மை கூட துக்கம் கொடுக்கக்கூடிய உண்மையா இருக்கக்கூடாது. அதுவும் கவனம் கொடுக்கணும். சோ வீண் எண்ணம், அதாவது துக்கம் கொடுக்கிற எண்ணம்னு சொல்லல, பாவம் எண்ணம்னு சொல்லல. வீண் எண்ணம் எழுவதற்கு ஒரு காரணம் இல்லையா. ஒரு நியூஸ்ல ஒரு விஷயத்த பாக்குறோம், வீண் எண்ணம் உள்ள வந்துருச்சு, அதை போய் மற்றவர்களுக்கு சொல்றோம். அப்ப அவங்களுக்குள்ளேயும் அந்த வீண் எண்ணம் வந்துடும். அதுக்கு நம்ம காரணம் ஆயிடுறோம் இல்லையா. சோ அதுவும் தூய்மையின்மையே அப்படின்னு சொல்றாரு.
செம பவர்ஃபுல்லான எச்சரிக்கை அது. ஓகே. அவ்விக்த இஷாரா படிங்க சிஸ்டர். எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டுமென்றால் தங்களது சுபாவத்தை சரளமானதாக ஆக்கிக் கொள்ளுங்கள். சகிப்புத்தன்மை உடையவர் ஆகுங்கள். எண்ணம், சொல், செயல், சரளத்தன்மையும் பொறுமையும் அவசியமானது. இவை இரண்டும் இல்லையெனில் உயர்வு ஆகாது. சரளமும் பொறுமையும் இருந்தால் சக்தி சொரூபமாகும். சக்திகளின் சித்திரத்தில் சரளமும் பொறுமையும் குணமாக காண்பிக்கப்படுகிறது. இப்போதைய ரிசல்ட்டில் ஆங்காங்கே ஓரிடத்தில் சரளமும் ஓரிடத்தில் பொறுமையும் அதிகமாக உள்ளது. இப்போது இரண்டையும் சமமாக்குங்கள். ஸோ எப்பயும் சொல்ற மாதிரி அந்த தலைப்பே பவர்ஃபுல்லானது. எப்பயும் சந்தோஷமா இருக்கணும்னா சுபாவம் சரளமா இருக்கணும். டேக் இட் ஈஸி பாலிசி. சகிப்புத்தன்மை இருக்கணும். சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் டென்ஷன் ஆகி பெரிய விஷயத்துக்கே டென்ஷன் ஆகக்கூடாதுன்றார். அம்மா செத்தாலே அல்வா சாப்பிடணுன்றார். ஸோ இதுல கவனம் கொடுக்கணும். ஸோ எண்ணம், சொல், செயல்ல சரளத்தன்மையும் பொறுமையும் அவசியம்ன்றார். எண்ணத்திலையும் சரளத்தன்மை இருக்கும். சரளத்தன்மைனாலே பாபா சொல்றது என்னன்னா, இந்த கடந்த காலமே அதுல இருக்கக்கூடாது. பார்த்தும் பார்க்காம சாரம் மட்டும் இருக்கணும். வார்த்தையிலும் சரி, செயல்லையும் சரி. அதான் சரளத்தன்மைன்றார். ஸோ இங்க ஜென்ரலா யூஸ் பண்ற அந்த அர்த்தத்துல சொல்லல சரளத்தன்மைன்றது. அது சாரமா இருக்கணும். பழைய விஷயத்த ஞாபகம் வச்சுக்கிட்டு அது சம்பந்தப்பட்ட எண்ணம் வரக்கூடாது. அதே மாதிரி பொறுமை, அதான் சகிப்புத்தன்மை, அதுவும் ரொம்ப முக்கியம். இல்ல மனசுல கூட ஒரு கடுகடுப்பு வந்துடக்கூடாது. இது ரெண்டும் இல்லைன்னா அது உயர்வானதுன்னு சொல்ல முடியாதுன்ற. எப்ப சரளத்தன்மையும் பொறுமையும் இருக்குதோ அப்பதான் நீங்க சக்தி சொரூபமா இருக்கிறீங்கன்னு அர்த்தம்ன்ற. சமசூப்பர் இல்லையா? எந்த பழைய எண்ணமோ வீண் எண்ணமோ வரல. என்ன ஆனாலும் அமைதி சக்தி இருக்குது. அதான் பொறுமை சக்தி. அதான் சக்தி ஸ்வரூபம் இல்லையா? வீண் எண்ணமே வரலன்னா அதான் சக்தி ஸ்வரூபமா இருக்கிறது. அதனால்தான் சக்திகளின் சித்திரத்துல, அதாவது பார்வதி தேவியை தான் சக்தின்னு சொல்லுவோம் இல்லையா? அவங்களுடைய சித்திரத்துல பாத்தீங்கன்னா சரளமும் இருக்கும், பொறுமையும் இருக்கும் இல்லையா? அதை பார்த்தாலே பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கும். பார்வதி தேவியுடைய சில அம்மன் கோயில்கள்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கும். அவ்வளோ நல்லா இருக்கும். ஸோ அப்போ அதை உயிரோட்டமா நம்ம எடுத்துட்டு வரணும். இந்த உடம்புல அது தெரியணும், இந்த முகத்துல அது தெரியணும். ஏன்னா முகத்துல அந்த அம்மன் சிலையில கூட காளின்னு சொல்றாங்கல்ல, அது காளி மாதிரி இருக்காது. முகம் ஒரு குழந்தைத்தனமா புன்சிரிப்போடவே இருக்குமா அந்த முகாம்பிகையோட சொரூபம். அந்த சிலை அப்படிதான் இருக்கும். சூப்பர் சூப்பர். அதனால இப்போ இது வரைக்கும் வந்த ரிசல்ட் எப்படி இருக்குதுன்னா, ஒரு இடத்துல சரளத்தன்மை இருக்குது, எங்கேயோ ஒரு இடத்துல பொறுமை இருக்குது. ரெண்டும் சமமா எல்லா இடத்துலயும் இருக்க மாட்டேங்குது. அத சமமாக்குங்க. அப்படி சமமாக்குனீங்கன்னா தான் எப்பவுமே சந்தோஷமா இருப்பீங்க. அப்பதான் பாபா வெளிப்படுத்தவே முடியும். ஸோ செம பவர்ஃபுல் முரளி. லவ் யூ பாப் தாதா. தேங்க்யூ பாப் தாதா. குஷியா இருங்க, குளிர்ச்சியா இருங்க. தேங்க்யூ சிஸ்டர். தேங்க்யூ.